ஹாய் டியர், டுடே வந்துட்டு டேவ் பார்க்குற ஒன் ஷாட் பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னா வில்லேஜ் மாமா. ஸோ என்ன டைட்டில் போடுறது, என்ன ஸ்டோரி போடுறது எனக்கு தெரியல டியர். ஸோ யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டக்குன்னு இப்படி தோணுச்சு, ஏன் தோணுச்சுன்னு தெரியல. சரி, ஓகே, இதை வந்துட்டு டைட்டிலாக வச்சுக்கலாம். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் எப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே ஃப்ளைட்டில் வந்துட்டு இப்போ தான் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ அப்படி டேக் ஆஃப் ஆகுறப்போ சடனாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயம் ஆகுது. ஸோ அப்படி பயம் ஆகுறப்ப லைட்டாக கண்ணு முடிக்கிறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா ஒரு குட்டி பொண்ணு, அவள் ஒரு குட்டி பையன்கிட்ட வந்துட்டு மாமா மாமா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த குட்டி பையனும் என்னடி உனக்கு பயம், நான் இருக்கல, என்ன நல்லா கிட்டே பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி விளையாடிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு குச்சி இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாட்டு வண்டி இருக்குல்ல, ஸோ அந்த மாட்டு வண்டி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நான் வந்துட்டு ஃப்ளைட் ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு பயங்கரமாக பயந்துட்டு மாமா வேணாம் எனக்கு பயமாக இருக்குது இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவள் சொல்ல சொல்ல வந்துட்டு நான் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு குட்டி பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த மாட்டு வண்டி இருக்குல்ல, ஸோ அது வந்து கீழே மாதிரி இருக்கும்ல, அந்த பையன் வந்துட்டு அந்த கீழே இருக்கிறத கொஞ்சம் கால் கொடுத்து காலை வந்துட்டு லைட்டாக உந்தி எடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு அப்படியே மேலே ஏறும் பார்த்தீங்களா. ஸோ அப்படியே அது கீழே இருக்குது மேலே, மேலே இருக்குது கீழே அப்படி வரல. ஸோ அந்த மாதிரி ஆகுது. அவ்வளோதான், அந்த பொண்ணுக்கு வந்துட்டு உயிரே இல்லை. ஐயோ மாமா எனக்கு பயமாக இருக்குன்னு கத்திட்டு இருக்கா. ஸோ அவன் வந்துட்டு எனக்கு கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. ரெண்டு பேரும் அப்படியே க்யூட்டாக அந்த சைல்டு வாய்ஸில் வந்துட்டு பேசிட்டு விளையாடிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ அது வேற யாரும் கிடையாது, நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட மாமாட்டே தான். ஸோ இப்போ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். லைட்டாக ஆட்டோமேட்டிக்காக உங்களே அறியாமல் உங்களோட லிப்ஸில் வந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்மைல் வருது. ஸோ உங்களோட மம்மி நோட் பண்ணுறாங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு என்னடி என்ன சிரிச்சிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அதுவா அது ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டா. அவங்களுக்கு தெரியுது என்ன உன் மாமா பார்க்க போகிறேங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் அப்படி சிரிச்சிட்டு இருக்கிறியோ, என்ன கனவு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு கனவெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நானும் மாமாவும் இந்த மாதிரி விளையாடிட்டு போகலாம். ஸோ சின்ன வயசில் சடனாக எனக்கு இந்த டேக் ஆஃப் ஆகிறப்போ எனக்கு அப்போ மாமா பண்ணது ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ நானும் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் மாட்டு வண்டி என்ன பண்ணார் அப்படின்னா அப்படியே காலை கொடுத்து உந்தி அப்படி மேலே தூக்கி விட்டார். அவ்வளோதான், ரெண்டு பேரும் உருண்டுட்டு போய் விழுந்துட்டு கீழே. ஸோ விழுந்து எந்திரிச்சு மண்ணை கவிட்டு வந்தால நீங்கள் தானே எல்லாத்தையும் திட்டி அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி விட்டீங்க, சேத்துக்குள்ளே விழுந்து வந்தவங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் மம்மி வந்துட்டு சிரிக்கிறாங்க. இன்னும் உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே, என்னோட அண்ணன் பையன் வந்துட்டு எப்படி வளர்ந்துருக்கானோ என்ன பண்ணுறானோ தெரியலையே, நான் எப்பயோ பார்த்தது. உங்கள் அப்பா இங்கே ஃபாரின் பிஸ்னஸ் அது இது நீங்கள் கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் கூட வீட்டுக்கு கூட்டிகிட்டே போகல, என் வீட்டுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ தான் 12th எல்லாம் முடிச்சிருக்கீங்க, காலேஜ்க்காக தான் நீங்கள் வந்துட்டு வரீங்க. ஸோ காலேஜ் போகணும், அந்த லீவில் வந்திருக்கீங்க. அதனால வந்துட்டு சரி, ஓகே, சீக்கிரம் லீவ் முடிஞ்சு அப்படின்னா உன்னை திரும்ப கொண்டு போயிட்டு காலேஜ் சேர்த்தணும், அதனால சீக்கிரம் உங்கள் அப்பா வர சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் அங்கேயே மட்டம் போடலாங்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு நல்லா எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு மாமா பார்த்தா போதும், ஏன்னா இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃபாரின் சைட்லேயே வந்ததுனால லைட்டாக வந்துட்டு எப்படின்னா உங்கள் மம்மிக்கிட்ட ரொம்ப கேஷுவலாக எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க என் மம்மி மாமா வந்துட்டு எப்படி இருப்பார், நல்லா ஹேண்ட்ஸமாக இருப்பாரா, க்யூட்டாக இருப்பார், அழகாக இருப்பார், ஹாட்டாக இருப்பாரா, செக்ஸியாக இருப்பார் எப்படின்னு கேட்டுக்கிறீங்க. உங்கள் மம்மி ஏய் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி பார்த்து நினச்சி பேசு, சும்மா யாரும் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இங்கே பாரு, நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, லாஸ்ட் ஃப்ரெண்டும் நீ தான் சரியா, அம்மாங்கிறனால எல்லா விஷயத்துலையும் அட்வான்டேஜ் எடுத்துக்காத ஓகேவா. இப்போதைக்கு இல்லை, எப்போதைக்கு நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு லாஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீ மட்டும் தான், அப்படி இதெல்லாம் நான் கூட தான் இதெல்லாம் ஷேர் பண்ண முடியும் மாதிரி உங்கள் மம்மி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்கள் மம்மி சரி ஓகேன்ட்டு அந்த மம்மி ஜோன்லேருந்து வெளில வந்துட்டு ஃப்ரெண்டு ஜோனுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க சரி ஓகே, உனக்கு எப்படி நான் பிடிக்கும், மாமா வந்துட்டு க்யூட்டாக ஹாட்டாக தான் பிடிக்குமா, இல்லை ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமா, இல்லை செக்ஸியாக எப்படி தான் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இருந்துட்டு இது எல்லாம் கலந்த மாதிரி இதான் ரொம்ப பிடிக்கும், செம ஹாட்டாக செம க்யூட்டாக செம செக்ஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன் அந்த ஒரு வேர்டு மட்டும் சொல்லாதது எனக்கே ஒரு மாதிரி இருக்குதுங்கிறாங்க உங்கள் மம்மி. நீங்கள் வந்துட்டு இதில் என்னமா இருக்குது அப்படின்னா கவர்ச்சியாக இருக்கிறது தானே, ஸோ அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்கள் மம்மி மேலே கீழே பார்க்குறாங்க உங்களை. ஸோ ரெண்டு பேர் மட்டும் தான் வந்துட்டு நீங்கள் உங்கள் அம்மா ரெண்டு பேர் தான் வந்துட்டு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கீங்க. அதாவது உங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே பிஸ்னஸ் ஒர்க்கு. ஸோ அதனால் வந்துட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேர்த்த அனுப்பிச்சிருப்பாரு. அது இத்தனை வருஷம் கழிச்சு அனுப்பியிருப்பாரு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடீஸ் எல்லாம் இருக்குல்ல, அதனால் எந்த லீவ் கிடைச்சாலும் வந்துட்டு எங்கேயுமே விட மாட்டாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் அது இது அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ்னு போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு அடம் பிடிச்சி நான் போயே இதுக்கு மேலெலாம் எனக்கு இப்படி வந்துட்டு ஸ்பெஷல் கிளாஸ் சேர்த்துனீங்க அப்படின்னா செத்தே போயிடுவாங்க மாதிரி பிளாக்மெயில் பண்ணி இப்போ தான் ஊருக்கு வரீங்க. உங்கள் அம்மா கேட்குறாங்க, அம்மா ஓவராக இந்த அளவுக்கு கற்பனை பண்ணிட்டு வரியே, நிஜமா உனக்கு அவனை தான் இன்னுமே பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு பிடிச்சிருக்காவா, என் வாழ்க்கையை மாமா தான் என்ன நினச்சிட்டு இருக்கிற, உன்னால தான், அதாவது நீ உன் புருஷனுக்காக ஃபாரினில் செட்டில் ஆனால் சரி ஓகே, என்ன ஏன்டி என் புருஷன் கிட்ட தள்ளி வச்சு இப்படி பிரித்து வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்கள் பேர் வந்துடுச்சு, நான் எப்படி உன் புருஷன் கிட்ட ஒன்று பிரித்து உனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணமா, நாங்கள் ரெண்டு பேர் பண்ணிக்கிட்டோம் அப்போவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது விளையாட்டுக்கு போகாமல் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஸோ விளையாடி இருக்கிறப்போ ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி எல்லாம் விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ சொல்லிட்டு சீரியஸாகவே சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்கள் மம்மி பார்க்குறாங்க, நீ போகிற போக்கே சரியில்லை, நீ சும்மா லீவுக்கு பார்க்கணுன்னு வந்தியா இல்லை இங்கே செட்டில் ஆகணும்னு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு சும்மா பார்க்கணும் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பக்கம் திரும்பிட்டு ஸ்பிட் பண்ணிக்கிறீங்க. அது உங்களுக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்கும் போல். ஸோ அது யாருக்கு தெரியும், அது உங்களுக்கு தானே தெரியும். அதனால வந்துட்டு உங்கள் மம்மிக்கிட்ட எதுவும் சொல்ல, சும்மா பார்க்கலாமா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க கேட்குறாங்க, நீ இந்த அளவுக்கு சொல்கிறீங்க, ஒருவேளை உன் மாமாவுக்கு கல்யாணம் யார் கூடயாவது
ஆயிருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன லூஸ் ஆமா அப்படின்ட்டு உங்கள் மம்மி தலையிலேயே ஒரு அடி. அவங்க வந்துட்டு ஏன்டி அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரியாமல் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்களா, நீ தான் வார வாரம் ஃபோன் பேசிட்டு இருக்கிற, இல்லை நான் தான் ஒட்டு கேட்குறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. எல்லாமே இதெல்லாம் ஒட்டு கேளு அப்படின்னு அவங்க மாமா கிட்ட நீ பேச வேண்டியதானு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, எனக்கு நேரில் பேசணும், நீ ஃபோனில் பேசுகிறப்போ அத்தை தானே பேசுவாங்க, மாமா பேசுனதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது வேணா சரிதான், ஆனால் ஒரு வேளை மாமாவுக்கு வேற யாராவது பிடிச்சிருந்தா வேற யாராவது லவ்வுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் மம்மிக்கு இப்படி மாதிரி சொல்லவும் உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஏய் தாயாடி நீ என்னடி பேசிட்டு இருக்கிறீ அப்படிங்கிற மாதிரி வாடி பொண்ணெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ உங்கள் மம்மி வந்துட்டு ஏன் இல்லடி ஒரு பேச்சுக்கு கேட்குறேன், ஒருவேளை உங்கள் மாமாவுக்கு வந்துட்டு வேறு யாராவது பிடிச்சிருக்கு, இல்லை வேறு கூட லவ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோதான் கடுப்பாயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் மம்மி வந்துட்டு பாத்ரூம் வரியா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு வந்தால் நீ போயிட்டு வா, என்ன இடிக்க போடுறாங்கிறாங்க. ஸோ உன்னை தான் கூட்டி போகணும், உன் வாயில் தானே பெனாயில் ஊற்றி கழுவணும், வா வா ஹார்பிக் இருக்கா ஆசிட் இருக்கா எதையோ ஒன்று ஊற்றி கழுவுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்க வந்துட்டு அடிப்பாவி என்னடி ஆசிட்லாம் ஊற்றி கழுவிடுவேன் நான் செத்துருவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீ வாயில் வந்ததெல்லாம் பேசுவியா, என் மாமாவுக்கு வந்துட்டு என்ன மட்டும் தான் பிடிக்கும், அப்போ வந்துட்டு எனக்கு சத்தியம்லாம் பண்ணிச்சு, எனக்கு கல்யாணம்லாம் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி சும்மா கற்பனையாக பேசிட்டு இருக்கிறீங்க. உங்கள் மம்மிக்கு வந்துட்டு ஒரு 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 கட்டத்தில் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களோட அண்ணா போகிற அண்ணா வந்துட்டே, ஸோ அதனால ஓகே நம்ம அண்ணா பையன் நல்லா கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா தான் பார்த்துக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஆனாலும் வந்துட்டு ஒருவேளை அதெல்லாம் சின்ன வயசில் அந்த மாதிரி பேசிட்டு விளையாடிட்டு இருந்தது. ஸோ இன்னும் அவங்க அதே தாட்டில் இருப்பாங்களா என்ன, ஒருவேளை அவங்க அப்பா அம்மாவுக்கு வேற எங்கேயாவது கொடுக்கலாம், கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற ஐடியா இருக்கலாம், இல்லை டேக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கலாம். ஸோ வருஷம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, காலம் மாறுது, எல்லாத்துக்கும் வேறு வேறு மாதிரி ஒப்பீனியன் இருக்கும்ல. ஸோ அப்படிக்கிட்டு இருந்துட்டா இப்போ ரொம்பவே ஹர்ட் ஆயிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஹாப்பி ஒரு சைடு, ஹாப்பி ஒரு சைடு வந்துட்டு கொஞ்சம் பயம். அப்படியே அவங்க ஒரு மாதிரி மிக்சட் எமோஷனல் தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ மறுபடியும் கேட்குறாங்க, ஒரு வேளை அப்படி இருந்தால் நீ ரெடி பண்ணுவ, நீ ரொம்ப ஹர்ட் ஆயிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திரும்ப உங்களுக்கு கோவம் வந்துச்சுங்க பாரு அப்படின்னு வச்சுக்குவேன், அந்த மாமா இருக்கால மாமா அவனை கொன்றுவேன். அதுக்கப்புறம் அவனை யாராவது கல்யாணம் பண்ண வந்தாங்கன்னா அவளே கொன்றுவேன். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணுறாங்க பார்த்தியா அத்தை மாமா, அவங்கள அவ்வளோதான் துடி துடிக்க கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி பயங்கரமாக இதாக பேசிட்டு இருக்கிறீங்க, ஒரு மாதிரி டெவில் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்க மம்மி அவ்வளோதான், ஆத்தாடி இந்த அளவுக்கு நீ போக வேண்டாடி, கொஞ்சம் நார்மல் ஆகிடு பார்த்து போயதா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு காம்ப்ளெண்ட் பண்ணி தான் கூப்பிட்டு வராங்க. இப்படி தான் அவங்களோட ஃப்ளைட் ட்ராவல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் பயங்கரமாக சண்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் க்யூட்டாக, அதுக்கப்புறம் பழைய ஞாபகங்கள், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சொல்கிறது, உங்கள் மம்மி சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாமே பேசிட்டு அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. அப்படி தான் ஃப்ளைட் ஒரு வழியாக வந்துட்டு ரீச் ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு ஏர்போர்ட்டில் இறங்கிட்டீங்க. இப்போ வந்துட்டு சொல்கிறீங்க, ஏம்மா எனக்கு சுத்தமாக வழி தெரியல, உனக்கு தடம் தெரியுமா போகிறதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் மம்மி வந்துட்டு நாம ஏன்டி தடம் கண்டுபிடிச்சி போகணும், அதெல்லாம் வருவாங்க வந்து கூட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, யாருமா மாமாவா அப்படின்னு கேட்கவும், மாமா தான் ஆனால் ஊ மாமா இல்லை, என்னோட அண்ணா, அவங்களுக்கு மாமா தானே, ஸோ என் அண்ணா வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் உங்களுக்கு அவள் தான் மூஞ்சி எப்படி சின்னதாகிடுச்சு. ஏதோ அண்ணாவா, அப்போ என் மாமா வரமாட்டாரா, அவர் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியலம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வீட்டில் போய் பார்த்துக்க சும்மா அலையாதவா அப்படிங்கிறாங்க. நீங்கள் அலையிறனா கொஞ்சம் அதிகமாக அலையிறணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிறீங்க. சரி ஓகே அமைதியாக வருவோம் அப்படின்ட்டு அப்படியே அந்த லக்கேஜ் எல்லாம் தள்ளிட்டு வரீங்க. உங்கள் மம்மி பார்க்குறாங்க, என்னடி இத்தனை லக்கேஜ், நான் அன்னைக்கு அதாவது நான் ஃப்ளைட் ஏறப்போ கவனிக்கவே இல்லை, இத்தனை லக்கேஜ் தூக்கிட்டு வந்து அப்படிங்கவும், ஆமாம்மா எல்லா திங்ஸும் வேணும்ல, ஸோ அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன், என் மாமாவை நான் மயக்கணும்ல, அதனால இத்தனை மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அடிப்பாவி ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருப்பியாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டு இல்லைம்மா இல்லை சும்மா விளையாட்டுக்கு சும்மா ட்ரெஸ்ஸு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் வெளியே நிற்கிறீங்க, யாராவது வராங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவும் கரெக்டாக ஒரு பிளாக் கலரில் ஜீப் வருது. ஸோ அதை பார்த்ததும் உங்கள் மம்மிக்கு அவ்வளோ செம ஹாப்பி, அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் வந்துட்டு அப்படியே அந்த டைமில் ஒரு ஃபோனும் வருது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோனில் அவங்க அண்ணா தான் பேசுவாங்க போல், அதாவது உங்கள் மாமா பேசுவாங்க போல். இப்போ என்னால் வர முடியலம்மா, நீ வந்துட்டு கார் அனுப்பிச்சிருக்க, ஸோ அதில் வந்துடுறியா அப்படின்னு சொல்லவும், கார் யார் ஓட்டிகிட்டு வருது, யார் கூட யார் அனுப்பிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அது வந்துட்டு வீட்டில் வேலை செய்கிற ஒரு பையன்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அவங்க மம்மி வந்துட்டு, அப்போ நீ வரலையா, நான் இவ்வளோ நாள் ஆசையாக நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நீ வருவேன்னு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதே சமயம் அவங்க அண்ணா வந்துட்டு இல்லைம்மா கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுதான் உங்கள் மம்மிக்கு வந்துட்டு மூஞ்செல்லாம் வாடி போச்சு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னம்மா நட்டு கழட்டுருச்சா, பல்ப் ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்கள் மம்மி வந்துட்டு போடியா அண்ணா வரலையாம்மா வேலை இருக்குன்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் மம்மி. நீங்கள் பார்க்குறீங்க, வேலை இருந்தால் அவங்க வேலை பண்ணட்டுமா, நம்ம போய்க்கலாம், யாராவது ஒருத்தவங்க கூட்டு போறதுக்கு வந்தால் போதில்ல, யார் என் மாமாவை வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன் மாமா இல்லடி மாமா இல்லை வேலை செய்கிற பையன் வந்திருக்கானா வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி பையனா சரி இப்போ பார்ப்போம் யாராக இருந்தால் என்ன அப்படின்ட்டு அப்படியே போய் பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறப்ப நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி தோணுது. அங்கே ஒரு அதாவது அந்த வண்டி ஜீப் இருக்குல்ல, ஸோ ஜீப்பில் பக்கத்தில் வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு நின்றுருக்காரு. ஸோ பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக அப்படியே கலராக ஒரு மாதிரி அழகாக ஷர்ட்டு வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு பார்க்கறதுக்கு அப்படியே டிப்டாப்பாக இருக்குது. கையில் பார்த்தா வாட்ச் அந்த மாதிரி பயங்கரமாக இதாக இருக்குது. கழுத்தில் வந்துட்டு லைட்டாக குட்டி குட்டியாக தான் எல்லாமே திங்ஸ் இருக்குது. எப்படின்னா எல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் அது அவ்வளோ அழகாக இருக்குது அவங்களுக்கு. அப்படியே குட்டியாக ஒரு வாட்ச் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே ஒரே ஒரு 2 ரிங் தான் ஒவ்வொரு கையிலையும் போட்டிருக்காங்க. அப்படியே வந்துட்டு ஒரு சின்ன செயின் தான் போட்டிருக்காங்க கோல்டில். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே சந்தனம் வேறு நெத்தியில்.
உங்களுக்கு வந்துட்டு பார்த்த உடனே ஃப்ளாட் ஆகுற மாதிரி இருக்குது. ஆனால் சீச்சி இல்லை இல்லை என்னோட மாமாவுக்கு மட்டும்தான் நான் வந்துட்டு ஃப்ளாட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் என்னமோ தெரியல உங்களுக்கு அந்த பர்சனை பார்க்குறப்போ உங்களோட டே மாமா அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதா? ஸோ ஒரு வேளை நம்மக்கிட்ட யாராவது ப்ராங்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அம்மா இதை பார்த்தா எனக்கு மாமா மாதிரியே ஃபீல் ஆகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்கள் மம்மி வந்துட்டு அவங்க தான் வேலைக்கார பையன் சொல்லிட்டாங்கல்ல, என்ன போய் மாமா வாடி வாய் மூடிட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா உங்கள் மம்மிக்கு வந்துட்டு உங்கள் அண்ணன் அவங்களோட அண்ணன் ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால் அவங்க வரல அப்படிங்கிறத சேட் ஆகிட்டாங்க, ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. என் அண்ணன் இப்படி பண்ணிட்டானே, இப்படி ஏமாற்றிட்டானே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்னவோ தெரியல உங்கள் மம்மி போயிட்டு பின்னாடி ஏறி வந்துட்டாங்க. அவங்க கோவமாக இருக்காங்களா அவங்க அண்ணா மேலே. ஸோ பின்னாடி ஏறி வந்துட்டாங்க. நீங்கள் திங்ஸ் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அம்மா எடுத்தாது வைமா அப்படின்னு சொல்லுங்க. உனக்கு வேணும் நீ எடுத்து வெடியிலானா எப்படி நான் ஃப்ளைட்டு பிடிச்சி போயிடுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போதைக்கு நான் என் மாமா பார்க்கணும், நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த பையனும் பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு நோட் பண்ணுறீங்க, இவன் எதுக்கு இப்படி சிரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கவும் பின்னாடி அந்த ஜீப் ஃபுல்லாகவே உங்களோட லக்கேஜ் தான் இருக்குது. உங்கள் மம்மி உட்காரத்துக்கு கொஞ்சம் இடம் சரியா போச்சு. நீங்கள் பார்க்குறீங்க அப்போ எனக்கு இங்கே இடம் இல்லையா, சரி ஓகே நான் பின்னாடி போய் சாரி முன்னாடி போய் உட்காந்துக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி வந்து ஜங்குன்னு ஏறி உட்காந்துட்டீங்க. ஸோ அப்படியே காரே ஒரு மாதிரி ஆடுது. அந்த பையன் பார்க்குறாரு. ஸோ அப்படி நீங்களும் வந்து பார்க்குறீங்க, என்ன லுக் அப்படின்னு கேட்கவும் அவங்க வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. சரி ஓகே அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னமோ தெரியல அந்த பர்சன் பார்க்குறப்போ சும்மா வேலைக்காரங்க மாதிரி ஃபீல் ஆகலை. என்னன்னா உங்களுக்கு அது உங்களோட டே மாமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. உங்கள் மனசுக்குள்ள சொல்லிகிட்டே இருக்குது. அதனால எதுக்கு நம்ம இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கணும், நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக டே மாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். டக்குனு நம்ம திரும்பி பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு அப்படியே செம ஷாக்கு. அடப்பாவி நீ தானா, எப்படிடா இப்படியெல்லாம் ஏமாத்துறீங்க, ஓ நீ தான் அந்த வேலைக்கார பையனா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சத்தமாக பேசுறீங்க. அவர் வந்துட்டு திரும்பி பார்த்துருப்பாரு. ஸோ அவர் வந்துட்டு ஐயோ கன்ஃபியூஸ்டாலா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது டே தான், வேற யாரும் கிடையாது. டே தான் வந்திருப்பாரு. சும்மா விளையாட்டுக்கு வந்துட்டு அது வேலைக்கார பையன் சொல்லியிருப்பாரு அவங்களோட அப்பா. ஸோ நீங்கள் வந்துட்டு டே மாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டதுக்கப்புறம் அவர் திரும்பியிருப்பாரு சார். ஆனால் அவர் திரும்ப வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு ஓ நீ தானே அந்த வேலைக்கார பையன்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க. இப்போ அவருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இவளுக்கு கண்டுபிடிச்சிட்டாளா, இல்லை நம்மளை கலாய்க்கிறாளா, இல்லை தெரியாமல் தான் கூப்பிட்றாளா, இல்லை நமக்கு தான் அப்படி கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மைண்டுக்குள்ளே பல யோசனை. அப்படியே வந்துட்டு சிரிச்சிட்டே கார் ஓடிட்டே இருக்கிறாரு, யோசிக்கிறாரு. அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அப்போ அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி செம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பார்த்தது ஃபஸ்ட் சைட் லவ்ங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அவர் வண்டி ஓட்ட ஓட்ட அப்படியே அந்த மாதிரி கீர் போடுவாங்க. ஸோ அப்படியே உங்களோட கையை அந்த கை அவரோட கையில் கிட்ட கொண்டு போய் வைக்கிறீங்க. ஸோ அவருக்கு வந்து ஷாக்காக இருக்குது, என்னமோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ இல்லைப்பா உனக்கு கார் ஓட்ட தெரியாதோன்னு நினச்சேன், ஸோ நான் நல்லா கார் ஓட்டுவேன், இந்த கீரை இப்படி போடு அப்படி போடுங்கிற மாதிரி அங்கங்கே திருப்பி இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி இழுத்துட்டு இருக்கிறது ஆக்சுவலாக அவரோட கை மேலே நீங்கள் கை வச்சுருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த ஃபீலுக்கு ஒரு மாதிரி அந்த ஃபீல் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படியே பிடிச்சி அந்த கீரை நீங்களும் இழுத்து இழுத்து போட்டுக்கிறீங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு காரை ஓட்ட தெரியாது, ஆனால் நான் ஃபாரினில் அப்படி ஓட்டுவேன் இப்படி ஓட்டுவேங்கிற மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்கள் மம்மி வந்துட்டு இதெல்லாம் கவனிக்கல. அவங்க ஒரு மாதிரி சேடாக உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க வேற ஒரு யோசனை இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட்டு தேவைப்படுத்தி எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு கட்டத்தில் அந்த வில்லேஜுக்குள்ளே கார் போக போக, அதாவது இது வரைக்கும் மெயின் ரோடு ஓகே தான், பட் அந்த கார் வந்துட்டு வில்லேஜுக்குள்ளே போகிறப்ப அவ்வளோதான் கண்ட்ரோலே இல்லை. டேக் வந்துட்டு ஒரு மாதிரி படப்படங்குது. ஏன்னா இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு இருக்கிறீங்களோ, ஸோ அதுவே ஒரு மாதிரி படப்படம் இருக்குது. இதில் கார் வேறு சும்மா அங்கேயும் தார் வேறு போயிட்டு இருக்குது. கீரை மாற்றி போட்டு அந்த அப்படி ஸ்டேரிங் இருக்குல்ல அதை பிடிச்சி இழுக்கிறீங்க, எதுதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு வழியாக போயிட்டு என்னாச்சுன்னா ஒரு பள்ளத்துக்குள்ளே போயிட்டு முட்டிக்கிச்சு காரு. அதாவது சின்ன மேடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதில் அதாவது பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ரோட்டில் கீழே குழி இதில் போயிட்டு கார் நல்லா சிக்கிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாலும் கார் வந்துட்டு வீல் எடுக்க முடியல. அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அப்படி பார்க்குறீங்க. சாரி அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு இல்லை உனக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்கவும், இங்கே பார்ப்பா வேலைக்கார தம்பி, நீ என்கிட்ட தேவையில்லாமல் கேள்வி கேட்டா நான் வந்துட்டு உன்னை என் மாமா கிட்ட சொல்லி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும், அவங்க வந்துட்டு எந்த மாமா கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதே தான் வந்துட்டு எந்த மாமாட்டேன்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு நான் என் டே மாமா கிட்ட சொல்லி வச்சிருவேன் லூசு பையல அப்படிங்கிறீங்க. இது நான் லூசு பையனா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாடா லூசு பையல நீ தான், நான் பாரு கையை பிடிச்சது உடனே இந்த மாதிரி காரை கும்பி விட்டுட்டேன், இதே என் டே மாமா தான் அப்படியே கன் மாதிரி ஓட்டிருப்பாரு தெரியுமா அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ என்ன வெறுப்பேற்றிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு இவன் நம்மளை பாராட்டாளா இல்லை வந்துட்டு நம்மளை கலாய்க்கிறாளா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ உங்கள் மம்மி இப்போ தான் பார்க்குறாங்க, என்ன கார் மூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்ட்டு அப்படியே எதிர்த்து பார்க்குறாங்க. ஸோ கார் நின்று இருக்குது, இறங்கி வந்து பார்க்குறாங்க, கீழே 2 பேர் சண்டை போட்டுக்கிறீங்க. ஸோ உங்கள் மம்மி கீழே ஓடி வந்து அடியே என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கூட சண்டைக்கு வரான். இது நான் போய் டே மாமா கிட்ட சொல்லி வைக்கணும் அப்படின்னு இருக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, அடியே நான் தாண்டி அந்த டே மாமாவே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் வந்துட்டு இருடா உனக்கு பேசிக்கிறேன் அவனை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்படியே சண்டை போட்டுருந்தீங்கன்னா சாயந்தரம் ஆனாலும் நம்ம வீட்டுக்கு போக மாட்டோம், தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கப்பா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் போய் காருக்குள்ளே ஏறி உட்காந்துட்டீங்க, நம்மளை வந்து வேலை வாங்கிப்பாங்களோன்ட்டு. ஸோ டே பார்க்குறாரு, சரியான ஃப்ராட் இவன், எப்படி பாரு அப்பாட்டுக்கு போய் உள்ள உட்காந்துட்டா வேலை வச்சிருவோம் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே வந்துட்டு அவர் ஒரு பக்கம் உங்கள் மம்மி ஒரு பக்கம் பின்னாடி தள்ளிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி பின்னாடி தள்ளிட்டு இருக்கிறப்ப உங்கள் மம்மி வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப இது டே தான் அப்படிங்கிறது உங்கள் மம்மிக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ உங்களை சும்மா வெறுப்பேற்றதுக்காக அவங்களும் சமாளிச்சிருப்பாங்க, இல்லாத வேலைக்கார பையன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனால் உங்கள் மம்மிக்கு நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற
அப்படிங்கிறத உங்கள் மம்மி நினச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியாது தேவை அப்படின்ட்டு. அப்படியே வந்துட்டு அவர் பார்க்குறாரு. அத்தை எப்படி தான் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இன்னும் ரொம்ப சோகமாக இருக்கீங்க போல் அப்படின்னு கேட்கவும், ஏப்பா நீ வேற, நான் என் அண்ணனை பார்க்கலான்னு வந்து தெரியுமா, ஆனால் நீ தான் வந்திருக்க என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதுவா எனக்கு ஒன்றும் இல்லை தச்சுமா தான், என் அப்பா தான் வந்துட்டு போ நீ போ நீ போன்னு அனுப்பிவிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாரு. உங்கள் அம்மா அதாவது உங்கள் மம்மி பார்த்துட்டு, டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியாதாடா, ஃபோன் பண்ணுறப்ப எத்தனை தடவை நீ வந்துட்டு அவள் பேசுகிறாளான்னு உங்கள் அம்மா கிட்ட கேட்பேன், ஆனால் அவள் பேசவே மாட்டா, நீயும் பேச மாட்டேன். ஸோ 2 பேர் ஃபோன் வாங்கி பேசியிருந்தா தான் என்னவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ டேக்கு உங்களுக்கு பிடிக்காமல இல்லை, அது உங்களோட மம்மிக்கு தெரியும். பட் இருந்தாலும் உங்களை வருஷமாக வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே தான் அவங்க 2 பேர் பின்னாடி தள்ளி தள்ளி ஒரு வழியாக அந்த கார் வந்துட்டு அந்த ஜீப் இருக்குல்ல, ஸோ அந்த பள்ளத்துலேருந்து எடுத்துட்டாங்க. இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. அவங்க யோசிக்கிறாங்க, இப்போ இறங்குனா கூட பரவாயில்ல, இப்போ வேட்டி சேர்த்து தள்ளுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு திட்டிகிட்டே தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக கார் வந்துட்டு ஜீப் எடுத்துட்டாங்க வெளியே. இப்போ வந்துட்டு டே வந்து சரி ஓகே உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ அவங்களோட அம்மாவும் உட்காந்துக்கிறாங்க. டேவும் கார் எடுத்துகிட்டு போகிறாரு. எருமை போகலாமான்னு கேட்குறாரு. யாரை பார்த்துட்டா எருமையான அப்படியே மூக்கிலே விட்டணும் பாரு, என் மாமா கிட்ட சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, இவன் தெரிஞ்சு பேசுகிறாளா இல்லை நம்ம கலைக்கிறாளான்ட்டு அவருக்கு இன்னுமே தெரியல. சரி ஓகே உன் மாமா தானே சொல்லு, என்ன பிடுங்கலாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி பேசுகிற நீ, வாயிலே கொடுத்துடா பாரு அப்படின்னு சொல்லவும், எது அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா ஒரு பஞ்சு நீ என்ன தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தப்பா புரிஞ்சுக்க நான் கிடையாது, நீ தான் டபுள் மீனிங்காகவே பேசுகிற, உனக்கு நீ பேசுறதே சரியில்லை, நீ எல்லாம் என்னதான் பிள்ளையோ அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரா. ஸோ இப்படிதான் போக வரைக்கும் பயங்கரமாக சண்டை. உங்கள் மம்மி பார்க்குறாங்க, சின்ன பொண்ணுங்க அதாவது சின்ன வயசுலேருந்து இதுங்க 2 மாறவே இல்லை, இவ்வளோ சண்டை போட்டுக்குது ஆனால் அவ்வளோ பாசம் இருக்குது 2 பேத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே ஜீப்பை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாரு வாசலில், அதாவது வாசலில் கேட் இருக்குல்ல, ஸோ கேட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ ஸ்டாப் பண்ண உடனே நீங்கள் இறங்கிட்டு ஏப்பா டே மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவர் திரும்பி பார்க்குறாரு. அவர் திரும்பி பார்த்ததும், இங்கே பார்ப்பா வேலைக்கார தம்பி, அந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வை உள்ள என்னோட ரூமில் அப்படின்னு சொல்லவும் அவர் பார்க்குறாரு. இப்போ என்ன மாமா தானே கூப்பிட்டா, அதுக்குள்ளே என்ன வேலைக்கார தம்பிங்கிறா, இவன் என்னதான் நினச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் கன்ஃபியூஸாகவே இருக்குது. ஏன்னா அவர் வந்துட்டு நீங்கள் அவரை பார்க்காதப்ப டே மாமான்னு கூப்பிட்றீங்க. ஸோ என்னென்னு கேட்டால் உடனே வேலைக்கார தம்பிங்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு இவங்க அப்படி கூப்பிட்றாளா, நமக்கு தான் மனப்பிராந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த கன்ஃபியூஷனோடையே போயிட்டு உங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கப்போ உங்கள் மம்மி வந்துட்டு உங்களோட அதாவது அவங்களோட அண்ணா இருக்கார்ல, ஸோ அவர் தான் பிக்கப் பண்ண வரலன்ட்டு கடுப்பில் இருப்பாங்கல்ல. அப்படியே வந்துட்டு உங்களோட மம்மி உள்ளே போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறப்ப அப்படியே கூட நின்று பார்த்துட்டே இருக்கிறீங்க. உங்கள் மாமா தானே, ஸோ ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அவர் பார்க்க எதுக்கு இப்போ என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க, இப்போ தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் ஏதோ மாமா மாமான்னு, என்ன எதுக்கு இப்படி பார்க்குறப்ப உங்கள் மாமா பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு நான் என் மாமா தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு எது அப்படின்னு கேட்கவும், இல்லை என் மாமாவை தான் பார்க்க போகிறேன் அதுக்கு தான் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சும்மா மழுப்புறீங்க. அவருக்கு வந்துட்டு இவன் என்ன நினைக்கிறானே தெரியலையே அப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு நீங்கள் 2 பேரும் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சண்டையெல்லாம் போடுறது பேசுறதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் உங்களோட மம்மி ஒரு பக்கம் ஒரு மாதிரி சேடாக, சரி ஓகே அங்கே ஏர்போர்ட்டுக்கு தான் வரல, அட்லீஸ்ட் வாசலுக்காவது வந்திருக்கலாம், எங்கள் அண்ணாவுக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லை, இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ளேயே மொழிவிட்டு போயிட்டுருக்காங்க. கரெக்டாக அவங்க வாசப்படியில் கால் எடுத்து வைக்கிறப்ப பட்டான்னு அவங்களுக்கு அப்படியே அப்படியே நெஞ்சு பிடிச்சி ஐயோ அப்படிங்கிற மாதிரி கத்திட்டாங்க. ஸோ அவங்க கற்றுது கேட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பயங்கரமாக ஓடிட்டு இருக்கிறீங்க. இருந்துட்டு ஓடாததெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வேலைக்கார தம்பி நீ வாய் மூடுறா, என் அம்மா கத்திட்டு இருக்காங்கடா அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக வருது. ஐயோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நாங்கள் பிளான் பண்ணோம், இவ அதை கெடுத்துருவா போலேன்ட்டு அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. ஸோ ஓடி வந்து அப்படியே உங்களோட வாய் கையெல்லாம் பொத்தி பின்னாடி போய் சேர்த்துக்கிறாரு. இப்படி உங்களை ஒரு வழியாக இந்த பக்கம் இழுத்துட்டு வந்துட்டாரு. அந்த பக்கம் உங்கள் மம்மிக்கு அப்படியே ஹார்ட் எப்படி ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மாதிரி இந்த கண்பெட்டிக்கல, ஸோ அதை தான் வெடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் அவங்க மம்மி அப்படி கத்திருக்காங்க. அப்படியே அவங்க கத்திட்டு அப்படி நெஞ்செல்லாம் கை வச்சுட்டு அப்படி பார்க்குறாங்க. ஸோ அவங்க நிற்கிறது யாருன்னா அவங்க அண்ணா தான். அவங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீராக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க அண்ணா வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எப்படின்னா ரொம்பவே இந்த பாசமலர் சிவாஜி கணேசன் அந்த சாவித்திரி யாரை சொல்லுவாங்களே தெரியல. ஓகே அந்த அளவுக்கு வந்துட்டு பாசமலர் ரேஞ்சுக்கு அவ்வளோ நல்லா க்ளோஸாக இருப்பாங்களா 2 பேரும். அதனால வந்து இப்போது கஷ்டமாயிடுச்சு அவங்க வரல அப்படின்னு சொன்னதும். ஆனால் ஆக்சுவலாக அவங்களோட அண்ணா வந்துட்டு கொஞ்சம் இது மாதிரி சர்ப்ரைஸாக ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் வீட்டில் இருந்திருப்பாங்க. அதனால தான் வீட்டில் வந்து நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க போல அவங்க தங்கச்சிக்காக. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ நீ வேலைக்கார தம்பி எதுக்கு நான் இப்படி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்க. ஸோ இந்த பக்கத்தே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே பாரு என்ன வேலைக்கார பையன் கூட சொல்லிக்கோ, ஆனால் அந்த வேலைக்கார தம்பி கிம்பின்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோயே அவ்வளோதான், வாய் உடச்சிடுவேன், வாயில் ஒரு பல் இருக்காது பார்த்துக்க, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டே போயிட்டே இருக்கிறீங்க. முன்னாடி அவர் 2 பின்னாடி போகிறாரு. ஒரு மாதிரி நீங்கள் சடனாக இந்த மாதிரி பண்ணுவோம், அவருக்கு என்ன பண்ண தெரியல, பின்னாடி போயிட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டேன் என்னடா பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், பல்ல உடைப்பண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, உடப்பியா உடச்சிக்கோ அப்படின்னு சொல்லவும், எதுவும் உடச்சிக்குவா அப்படின்னு கையை ஓங்குறாரு. அவர் கையை ஓங்குந்து நீங்கள் அப்படியே அவர் கை பிடிக்கிறீங்க. ஸோ அவருக்கு அப்படியே ஷிவர் ஆகுது. ஒரு மாதிரி அவருக்கு எப்படி சொல்கிறது, அவங்கள பண்ணுற பொண்ணுங்க வந்துட்டு இப்படி கையால் பிடிச்ச ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்படி வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆகிட்டாரு. ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்றுட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் என் பல்ல உடைக்கிற மூஞ்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவருக்கு இப்போ தான் கொஞ்சம் ரியாலிட்டிக்கே வராரு. ஐயோ அசிங்கமாயிடுச்சே, கொஞ்சம் கூட இந்த ஃபீலிங்கை கண்ட்ரோலே பண்ண முடியாதா நம்மளால இவகிட்ட மட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் இந்த பக்கம் நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் போய் பார்த்தா உங்களோட மம்மி
உங்களோட மாமாவுக்கு வந்துட்டு சாரி உங்களோட மாமா உங்க மம்மிக்கு வந்து செமையா சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பெரிய கேக்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்க மம்மிக்கு பிடிச்ச அத்தனை ஃபுட்டு ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. அப்படி எப்படின்னா அப்படி தங்கச்சி வந்துட்டு தங்கத்தட்டில் தாங்குற மாதிரி பூவெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே அவங்க நடக்க நடக்க ஒரு மாதிரி ரோஸ் பெட்டல் எல்லாம் இருக்குன்னா நீ இன்னும் இப்படியே தான் இருக்கியா, என்ன இதே மாதிரி தான் நீ எப்பவுமே பார்த்துப்பியா அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அப்படி தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப கூட இதே மாதிரி தான் ரோஸ் பெட்லலாம் உங்களோட மாமா வந்துட்டு உங்களோட அம்மாவுக்கு இது மாதிரி தூவி தான் அனுப்பிச்சிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. ஆனால் நீ இன்னும் மாறவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு நான் எப்படி மாறுவேன், என்னோட தங்கச்சியாச்சு நீ அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே பாசமலையில் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அவங்களோட அண்ணி தான், அதாவது உங்கள் மம்மியோட அண்ணி, உங்கள் மாமாவோட ஹஸ்பண்ட், அதாவது உங்களோட அத்தை, ஓகேவா. அவங்க ஒரு பக்கம் இன்னும் அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக எப்படி சொல்கிறது, பயங்கரமாக அவங்களுக்கு வந்துட்டு பாசமாக அவங்களும் வந்து நிறையா திங்ஸ் எல்லாம் அப்படியே ஊட்டி விடுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அந்த வீட்டு பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்தங்காட்டிக்கும் நிறையா இந்த தயிரில் சக்கரை போட்டு கொடுக்குறது என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஏதோ சாங்கியோ சம்பிரதாயம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்கள் மம்மிக்குன்னா ஆனந்த கண்ணி தான் வருது. இதெல்லாம் நான் எவ்வளோ வருஷமாக மிஸ் பண்ண தெரியுமா, ஒவ்வொரு நாளும் உங்கள் எல்லாத்தையும் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, ஃபோனில் பேச மட்டும் தான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே என்ன நடக்குதே தெரியல. இந்த பக்கம் டேக்கிட்ட அடே விட்டு தொலைடா வேலைக்கார தம்பி அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க வந்துட்டு விட இருக்காங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லுவோம். என் அம்மா கத்துனாங்களா விடுறா அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு சின்ன சர்ப்ரைஸ், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதை சொல்ல நீ ஆடுறா அப்படின்னு கேட்குறீங்க. நான் யாருன்னு தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி கிட்ட வராரு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி ஃபார்வேர்டில் நடந்துருப்பீங்களோ அந்த மாதிரி இப்போ அவர் வராரு. நீங்கள் பேக்வேர்டாக நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு நான் யாருன்னு தெரியணுமா அப்படின்னு கேட்டேக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படி பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஏன் நீ யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு பார்க்குறாரு. தெரியுமா நான் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ வந்து அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே கிட்ட வந்து சொல்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு ஓகே மாமா தான் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் வந்துட்டு அப்படியே கிட்ட போயிட்டு அவரோட செஸ்ட்டில் ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும் வச்சு நீ வந்து அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க வந்துட்டு சொல்லு அப்படிங்கிறாரு. நீ வந்துட்டு வேலைக்கார தம்பி அப்படின்ட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுறீங்க. அவருக்கு கடுப்பாயிடுச்சு. ஏதே தம்பியா, அடியே இருங்க உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு நீங்கள் இங்கே செம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறீங்க. இப்படியே வந்துட்டு அவரும் உங்களை துரத்திட்டு வரவும் நீங்களும் முன்னாடி ஓடவும் கரெக்டாக வீட்டுக்குள்ளே ஓடிடுறீங்க. ஸோ வீட்டுக்குள்ளே ஓடி போனது தான் உங்களுக்கு தெரியுது. உள்ள பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மம்மி அப்படியே அங்கே வச்சு தாங்கன்னு தாங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அட பாவீங்களா, என்னதான் இருந்தாலும் அவங்க வந்துட்டு பாஸ் ஆகிட்டாங்க. ஆனால் நான் பாரு சின்ன பிள்ளை வந்திருக்கேன், என்ன கவனிக்காமல் அந்த பழைய பிள்ளையவே கவனிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் உருப்பிடுவீங்களா, கொஞ்சம் கூட உங்களுக்கு மேனேஜே தெரியலையான்னு கத்திட்டு காய்ச்சி பிடிச்சுன்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்படி கத்துறத பார்த்துட்டு அத்தை மாமாலாம் வராங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி கத்திட்டு இருக்கவும் உங்களோட அத்தை மாமா உங்களை பார்த்துட்டு அப்படியே வராங்க, உங்ககிட்ட தான் வராங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க இங்கே வராது தெரிஞ்சதும் அப்படியே இது பக்கம் திரும்பிட்டீங்க. ஸோ அப்படி திரும்பி நின்று கையை கட்டிட்டு மூஞ்சி அப்படியே கோவமாக இருக்கிற மாதிரி அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சு நின்றுட்டீங்க. ஸோ அவங்க உங்களை பார்க்குறாங்க, அப்படியே சிரிப்பாக இருக்கா. உங்களுக்கு சின்ன வயசுல நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அப்படியே தான் இன்னுமே இருக்கீங்க. கொஞ்சம் கூட மாறவே இல்லைல்ல, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டு உள்ள ஹாப்பியாக இருந்தாலும் வெளியே கோவம் அப்படியே தான் இருக்குது. நான் வந்திருக்கேன், என்னை யாருமே கண்டுக்கவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்துட்டு கை கட்டி நின்றுட்டே இருக்கவும் அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே, எங்கள் வீட்டு குட்டி மகாராணி என்ன குறைச்சலா போச்சு அப்படின்னு கேட்கவும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. என்ன குறைச்சலா, எல்லாமே தான் குறைச்சல் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. உடனே உங்கள் அத்தை வந்துட்டு அச்சோ குட்டி மகாராணி உங்களுக்கு என்ன நாங்கள் குறை வச்சிட்டோம் சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் நல்லா கவனிச்சிட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு வந்ததும் என் அம்மாவை தானே நீங்கள் இந்த மாதிரிலாம் ஏதோ கான்பிட்டியெல்லாம் வெடிச்சு கேட்கலாம் இது பண்ணி ஏதோ தயிரெல்லாம் ஊட்டுனீங்க. ஆனால் எனக்கு அந்த வேலைக்கார தம்பி கூட தானே அந்த லக்கேஜை தூக்க விட்டுட்டீங்க. என் லக்கேஜ் கூட தூக்க யாரும் வரல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீங்கள் அது மாதிரி டேவ் அப்படி சொல்லவும் டேக் வந்துட்டு இங்கே பாரு என் தம்பி மட்டும் கூப்பிட்டுன்னு வச்சுக்க அப்படியே ஒரே உததான் அப்படியே எதிரி போய் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஆமாடா நீ தம்பி தாண்டா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் வந்து பக்கத்து இங்கே பாரு என் ஹைட் என்ன ஓ ஹைட் என்ன, எனக்கு உனக்கு தம்பி மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாடா தம்பி நீ தம்பி தான் எனக்கு அப்படின்னு சொல்லி வேணுனே வம்பிழுத்துட்டு இருக்கிறீங்க. அவங்க பார்க்குறாங்க, இப்போ வேணுனே பட்டுற மாதிரியே ஃபீல் ஆகுது எல்லாத்துக்குமே. ஸோ அப்படியே உங்கள் அத்தை வந்துட்டு சரி ஓகே உனக்கு என்ன வேணும் சொல்லு, உன்னை வந்துட்டு நாங்கள் நல்லா கவனிக்கிறோம். என்னதான் இருந்தாலும் அம்மா தானே எங்களோட வீட்டு மகாராணி, அதனால அவங்கள ஃபஸ்ட்டு கவனிச்சோம். ஸோ நீ குட்டி இளவரசிமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சிரிக்கிற மாதிரி இல்லை. உடனே அத்தை வந்து உங்களை அப்படியே கிச்சு மூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே உங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அத்தை சும்மா அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதான், நீங்கள் சமாதானம் ஆயாச்சு. ஸோ எல்லோரும் போயிட்டு சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்றப்போ டே வந்துட்டு அங்கே உட்காந்துட்ருக்காரு. ஸோ உட்காந்துட்டு இப்போயாவது உனக்கு என்னை யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் தெரியுமே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போயாவது நீங்கள் மறுபடியும் டே மாமான்னு சொல்லுவீங்கன்னு நினச்சி கேட்குறாரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு வேலைக்கார தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு அவ்வளோதான் கடுப்பாயிடுச்சு. எனக்கு சோறே வேணாம் போங்கடா அப்படின்னு நினச்சி போயிட்டு இருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கிறீங்க. எல்லோரும் வந்துட்டு நாங்கள் விளையாட்டுக்கு சொன்னோம், அவன் தான் உன்னோட டே மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள்ட்டு எனக்கு என் மாமாவை தெரியாதா, நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுமா, நான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன், சும்மா விளையாட்டு இருக்கிற யாரும் கண்டுக்காதீங்க ஓகேவா. நான் எப்படி என்ன பேசினாலும் அப்படியே நீங்கள் என்னோட போக்குலேயே எல்லாத்துக்கும் கூட நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க தனியாக இங்கே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்க தெரியாமல் அங்கே அந்த மனுஷன் பாவம் தனியாக போயிட்டு விளாண்டுட்டு இருக்கிறாரு. இப்போ வந்ததும் இவளை பார்க்கணும்னு ஆசையாக போனால் என்ன வேலைக்கார தம்பிக்கிட்ட வேலைக்கார கூட ஓகே அதுன்னு தம்பி, நான் எப்போ தான் தம்பி மாதிரியா இருக்கேன், கொஞ்சம் கூட இவளுக்கு தெரியலையா, நான் தான் என்னோட டே மாமா, இவையே என்னை மாமானே கூப்பிட மாட்டேங்கிறா, இவளுக்கு என்ன ஆச்சு என்னை மறந்துட்டாலும் அவ்வளோதான்
ஏதாவது ஃபாரின்ல போய் படிச்சிருக்கா, ஒருவேளை வேற அங்க வேற எதுவும் பிடிச்சிருக்குமோ, இவளுக்கு ஸ்டைலா இருந்தா பிடிக்குமா, இல்லை இப்படி இருந்தா பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி அவர் பல யோசனையில உட்காந்துருக்கிறாரு. நீங்க உடனே இங்க இருக்கிற அதாவது இந்த டைனிங் டேபிள் இருக்கிற எல்லா ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாமே எடுத்து எடுத்து அப்படியே பிளேட் நிறைய நப்பிட்டு இருக்கிறீங்க. அவங்க வந்துட்டு இது இத்தனையும் சாப்பிட்ருவியான்னு கேட்குறாங்க. சாப்பிட்ருவியா இல்லை சாப்பிட்ருவீங்களா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லவும், என்ன மேடம்க்கு மரியாதை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லவும், இல்லை ஒருத்தராக இருந்தால் சாப்பிட்ருவியான்னு கேட்கலாம், 2 பேராக இருந்தால் சாப்பிட்ருவீங்களான்னு தானே கேட்கணும். ஸோ இது ப்ளூரல் சிங்குலர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிராமர் எடுத்துட்டு இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அடப்போம் அப்படின்னு சொல்லவும், ஓகே நான் என் மாமா போய் சாப்பிட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாரும் பார்க்குறாங்க, ஓ அதுக்கு தானா இது அப்படின்னு. இப்போ ஒரு வழியா நீங்க அந்த ஸ்டெப்லலாம் வந்துட்டு நடக்க முடியாம ஏறி நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அவரோட ரூம் மேல தான் இருக்கு. உங்களுக்கு அவர் ரூமுக்கு பக்கத்துல தான் ஒரு ரூம் குடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட திங்ஸ் எல்லாம் அங்க தான் இருக்கும். டேய் வந்துட்டு அதெல்லாம் அங்க வச்சுட்டு அப்படியே அவரோட ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இவளுக்கு என்ன பிடிக்கும்? எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம்? அப்படிங்கிற மாதிரி நீங்க அப்படியே ஃபுட்டு நெறையா அது இதுன்னு போட்டு தட்டு ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. எடுத்துட்டு போயிட்டு ஆ மாமா, மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ டக்குன்னு நீங்க மாமான்னு கூப்பிடவும் அவருக்கு ஐ அப்படின்ட்டு திரும்புறாரு. ஸோ திரும்புனது இங்க பாருப்பா தம்பி, ஏன் சாப்பிடாம வந்தேன்னு கேட்குறீங்க. அவருக்கு கடுப்பாயிடுச்சு. இரு இப்ப என்ன மாமான்னு தானே கூப்பிட்டேன். நான் ஒன்றும் வேலைக்கார தம்பி கிடையாது. நானும் ஒரு டைம் மாமா உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் தெரியாதுப்பா. நீ என்னோட மாமா நினச்சி ஆசையாக வந்தேன். ஆனால் எல்லாரும் வந்துட்டு நீ தான் வேலைக்கார தம்பின்னு சொன்னாங்க. ஸோ நீ இனிமேல் எனக்கு வேலைக்கார தொம்பி தான். நீ எனக்கு மாமாலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அவருக்கு கடுப்பாதிங்க பாரு, வேலைக்காரன் வேணா சொல்லிக்குவோம். ஆனால் அந்த தம்பியெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு இல்லைப்பா நீ எனக்கு தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டே இருக்கிறீங்க. டேக் அவ்வளோதான், இதுக்கு மேலே பொறுமையே இல்லை. அப்படியே வந்துட்டு கிட்டே வராரு. ஸோ நீங்கள் வந்துட்டு எதுக்கு கிட்டே வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒன்றும் இல்லை, இதான் உன் தட்டில் இருக்க சாப்பாடை தான் பசிக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் இருக்கிற அத்தனை சாப்பாடை தட்டோட பிடிங்கிட்டு போய் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, மாமா உனக்கு இவ்வளோ பசிக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி அவர் திரும்புறாரு. மாமான்னு கூப்பிட்டு திரும்புறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லடா தம்பி ரொம்ப பசிக்குதான்னு கேட்டேன் அப்படிங்கிறீங்க. ஸோ வேணே இப்படியே பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஆமாங்க ஆமாம் பசிக்குதுக்கா ரொம்ப பசிக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தான் அக்காவா அப்படிங்கிறீங்க. பின்ன நீ எனக்கு தம்பின்னு கூப்பிட்டா நான் உனக்கு தம்பிங்கிறப்ப நீ எனக்கு அக்கா தானே, ஓகேவா அக்கா அப்படின்ட்டு அவரே இப்போ டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான் உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. இங்கே பாருப்பா, இந்த தம்பி இந்த அக்கா எல்லாம் வேணாம். ஸோ கரெக்டாக நம்ம வந்துட்டு நல்லாவே பேசிக்கலாமா மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவ்வளோதான் நீங்கள் ஒரு மாதிரி மாமா அப்படின்னு சொன்னீங்களா, அவருக்கு அப்படி லைட்டாக ஃப்ளாட் ஆகிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா தம்பிங்கிற ஒரு டாபிக் வேணான்னு விட்டாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் மாமா மாமா தான் பேசுகிறீங்க. உங்களுக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ மாமா உனக்கு வந்துட்டு என்ன பிடிக்கும், உனக்கு ஸ்டார்டிங்கில் சின்ன வயசுலேருந்து பிடிச்ச அதே திங்ஸ் எல்லாம் தான் பிடிக்குமா, இல்லை வேறு ஏதாவது பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னா அதில் வேறு பொண்ணு பிடிச்சிருக்குறா அந்த அர்த்தத்தில் கேட்குறீங்க. ஆனால் அந்த மக்குக்கு அதெல்லாம் புரியல. எனக்கா அப்போ பிடிச்சது எல்லாமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் சில விஷயங்கள் பிடிக்காது அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு எது சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காதா, ஏன்னா இப்படி சொல்கிறேன். ஆனால் மாமா எனக்கு சின்ன வயசில் என்ன பிடிக்குமோ அது மட்டும்தான் இப்பவும் பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு நீ ஃபாரின் போய் கூட கொஞ்சம் கூட மாறலையா, இன்னொரு மாதிரி பட்டிக்காடாவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எது பட்டிக்காடா, அடே நீ தானே பட்டிக்காட்டா, நான் வந்துட்டு ஃபாரின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஃபுல்லாக பார்க்குறாரு. மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, இங்கே பாரு எனக்கு என்னமோ தெரியல, எப்படி பார்த்தாலும் நீ பட்டிக்காடு தான். ஏன்னா அங்கே ஃபாரினில் படிச்சிருக்க, ஆனால் இன்னுமே உனக்கு இங்கே சின்ன வயசில் பார்த்த திங்ஸ் தான் பிடிச்சிருக்குங்கிற. ஸோ நீ வந்துட்டு இன்னும் ட்ரெண்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி ஓகே உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்ல மாமா, உனக்கு அப்போ பிடிச்சது என்ன இப்போ பிடிச்சிருக்கு, ஸோ அப்போ பிடிச்சது இப்போ என்ன பிடிக்கல அப்படின்னு கேட்கவும், இப்படி கேட்டால் எனக்கு தெரியாது, ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும் ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போதான் என்னன்னா அவர் என்ன மீனிங்ல சொல்றாருன்னா அந்த ஃபுட் ஐட்டம்ல இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் லைனாக சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, அட பாவி திங்கிற சரியான தீனி பண்டார ஆயிட்டியா நீ அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு என்ன இப்படி சொல்ற, நீ சாப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்கவும், அதான் நான் நல்லா சாப்பிடுவேன், ஆனால் நான் இதை கேட்கலாமாம்மா, நான் வேற கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ வேற அப்படின்னா சரி ஓகே, அப்போ வந்துட்டு எனக்கு எப்படின்னா டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்துச்சா, ஆனால் இப்போ எனக்கு வக்கீல் அந்த அட்வொகேட் அந்த ஒரு ஃபீல்டில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு நீ எல்லாம் தேர மாட்டடா, நீ தேரவே மாட்டே போடாக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்க அந்த பிளேட்டெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு அடியே சாப்பாடாவது கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வராரு பின்னாடியே. நீங்கள் வந்துட்டு போட லூஸ் தலையா லூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபுட்டை பிடிங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க கீழே. ஸோ எல்லாரும் பார்க்குறாங்க, என்னாச்சு இவங்க 2 பேரும் கத்திட்டே கிடக்குறாங்கன்ட்டு. ஸோ இப்படியே அந்த டே ஃபுல்லாக போகுது. செம ஹாப்பியாக தான் இருக்குது உங்களுக்கு. அப்படியே நைட்டு வந்து தூங்குறீங்க. எப்படின்னா உங்களோட மம்மி வந்துட்டு உங்களோட ரூமுக்கு வராங்க. நீங்கள் கேட்குறீங்க, இங்கே எதுக்கு வந்த, உனக்கு தனியாக ரூம் தரலையா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு இது என்னோட வீடு, எனக்கு ரூம் இல்லாமல் இருக்கவே நான் எனக்கு தனியாக அப்படியே மாளிகை மாதிரி இருக்குது, நான் உன்னை பார்த்துட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஏன் எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் மம்மியை ஒரு மாதிரி விரட்டி விட்டுறதுலேயே இருக்கீங்க. அவங்க வந்துட்டு இப்போ எதுக்கு என்ன துரத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். இல்லை மாச்சுமா தான், எதுக்கு அந்த சீக்கிரம் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணியிருப்பீங்க டேவோட ரூமுக்கு போகலாம், ஸோ அவரை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறனால அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளே உங்கள் மம்மி கதவு கிட்ட நீங்கள் போகிறப்ப அவங்க கதவு திறந்துட்டுல வந்திருப்பாங்களா. ஸோ அதை இப்படி முடுக்கவே பார்க்குறீங்க. அவங்க வந்துட்டு போகிற மாதிரி இல்லை, அப்படியே உங்க கூட வந்து படுத்துட்டு சரி கொஞ்சம் பாட்டு பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க இன்னைக்கு சொல்லி முடிஞ்சு அப்படின்ட்டு விடிய விடிய பேசிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு கடத்தில் தூங்கிட்டீங்க. அது கூட உங்கள் மம்மிக்கு தெரியல, ஏதோ பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க.
ஸோ இப்படியே வந்துட்டு விடிஞ்சிருது ஒரு வழியா. ஸோ விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கண்ண முழிக்கிறீங்க. உங்கள் மம்மி வந்துட்டு உங்கள் பக்கத்தில் படுத்துருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோதான் கடுப்பாயிடுச்சு. அடியே தாயாடி நீ, நான் ஒரு பிளான் பண்ணேன், நீ ஒரு பிளான்ல வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டல அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்படி பேசுறது உங்கள் மம்மி கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இது மாதிரிலாம் பிளான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் டி, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது உங்கள் மம்மி தூங்கலன்னு. எது அம்மா அப்போ உனக்கு தெரியுமா நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுது அப்படி கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஆமாம் நீ நீ வந்துட்டு டேவோட ரூமுக்கு போய் அவன் கூட பேசிட்டு விளையாடிட்டு ஏதாவது நீ ஏதோ பிளான் பண்ணுறடி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபுல்லாக சொல்ல முடியாமல் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அம்மா என்னம்மா அப்படி பேசியிருக்கிறேன் நான் பொண்ணுமா நிச்சயமா மாமா பார்க்கலான்னு தான் நினச்சேன், அவருக்கு கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல ஸோ அதை கொடுக்கலான்னு தான் நினச்சேன், நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போடி லூசு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறீங்க. உங்கள் மம்மி வந்துட்டு அவ்வளோதானா சரிடி சரிடி அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு நீங்கள் வந்து கொடு பகலில் கொடு, நீ யார் வேணானா அப்படின்னு கேட்கவும் பகலெல்லாம் கொடுக்க முடியாது, அந்த கிஃப்ட் நைட்டில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்கள் மம்மி வந்துட்டு பார்க்குறாங்க வேலைக்கு நைட்டு கிஃப்டா இது சரியில்லைம்மா சரியில்லை, முதல்ல ஒரு ரூமை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இதுட்டு கொண்டுருவேன், நீ என் ரூம் பக்கம் வந்துட்டீங்கன்னா பொடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்கள் மம்மி வந்துட்டு நீ பொடி அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி போயிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே இருந்துச்சு ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. ஸோ ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக எப்போவுமே நீங்கள் லைட் மேக்கப் தான் போடுவீங்க. ஸோ ரொம்ப ஹெவியாலாம் மேக்கப் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு அது பிடிக்காது. ஸோ லைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக லிப் பாம், அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஃபேஸ் க்ரீம் மட்டும் போட்டுப்பீங்க. அந்த பிம்பிள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக சும்மா சும்மா ஒரு க்ரீம் மட்டும் போடுவீங்க. அதுக்கப்புறம் லைட்டாக டக்கம் போட வேணும்னா போட்டுப்பீங்க, இல்லை அப்படின்னா போட மாட்டீங்க. ஸோ இவ்வளோ தான் அவங்களோட மேக்கப், அவ்வளோதான். ஸோ அப்படியே வந்துட்டு போகிறீங்க. ஸோ லிப் பாம் மட்டும் லைட்டாக போட்டு அப்படியே தலைலாம், ஆனால் தலைக்கு நல்லா இது பண்ணுவீங்க. ஸோ நல்லா அழகாக ஹேர்லாம் வந்துட்டு சீவிட்டு அவ்வளோ அழகாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது முடி அப்படியே காற்றுல பறக்க விட்டுட்டு ஓகே இப்படி தான் என் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ அவரோட ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு கதவு திறக்கலான்னு திறந்தா லாக் ஆகிருக்கு. என்ன இது என் மாமா என்ன எந்திரிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கிறீங்க. டே மாமா எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்படின்னு கேட்குறாரா. ஸோ அதுக்கப்புறம் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவருக்கு அப்படியே தூக்கம் டக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த ஒரு மாதிரி நீங்கள் செடக்டிவா மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவருக்கு டக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அவருக்கு டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு முன்னாடி பின்னாடி சைட்லலாம். ஸோ பக்கத்துல இருந்து கூப்பிட்ட மாதிரி இருந்திருக்கும் போல. ஆனால் நீங்கள் பக்கத்தில் இல்லையா. அதுக்கப்புறம் தான் கண்ணை நல்லா திறந்து பார்த்துட்டு ஐயோ வெளியே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே வராரு. ஸோ வெளில வந்து பார்க்கவும் கதவு திறக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் பார்க்குறாரு. அடியே மணி எத்தனை நினச்சி நேரத்தில் இருந்துச்சு இப்படி மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஐயா என்ன இப்படி சொல்கிற, மணி ஒரு 8 இருக்கும்ல, நீ ஏன் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு. எது 8 மணியா, சரி வாங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கை பிடிச்சி தண்ணி இழுத்துட்டு போயிருக்கிறாரு. உங்களுக்கு அவளை அப்படி கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறப்ப அப்படி மைண்டுக்குள்ளே பாட்டு தான். ஸோ கருப்பால கையால் அந்த சாங் வரல. ஸோ அதான் நினைக்கிறீங்க. ஆனால் இல்லை என் மாமா கை வேலை. ஸோ வெள்ளையான கையால் என்ன பிடிச்சாலும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கற்பனை பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அவர் பாட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கு தூக்கத்தில் எப்படின்னா பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மாமா அப்படின்னு ஒரு மாதிரி செலக்டிவாக கூப்பிட்டு எழுப்பிட்டு இருப்பீங்களா. அதனால வெளில கூப்பிட்டு போயிட்டு அப்படியே காட்டுறாரு. விடியவே இல்லை, ஒரு மாதிரி நிலா ஸ்டாரெல்லாம் அப்படியே இருக்குது. அப்படியே பார்க்குறீங்க, என்னடா இது என்ன பகலாயிடுச்சுன்னு நினச்சேன், இன்னும் விடியலையோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே நிற்கவும் பார்க்குறாரு உங்களை மேலே கீழே. லூஸு மணி எத்தனைக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் 8 இருக்கும்னு நினச்சேன் மாமா, ஒரு 5 மணி இருக்குமோ இல்லைன்னா ஒரு 6 மணி இருக்குமா இப்போ அப்படின்னு கேட்குறீங்க. அடியே பைத்தியக்காரி மணி இப்போ தாண்டி 2 அப்படிங்கிறாரு. ஸோ 2ஆ, என்னடா இது ஏதோ ரஜினி சார் படத்தை பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. போயிட்டு இப்போ தான் அந்த பக்கம் கடிகாரம் இருக்குது பார்க்குறீங்க. ஸோ அந்த கடிகாரத்தில் பார்த்தா மணி 2 தான். அவ்வளோதான் உங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது. அட பாவி அம்மா நீ தான் எனக்கு காலை வாரி விட்டியா அப்படின்னு. ஏன்னா உங்கள் மம்மி தான் வந்துட்டு உங்க கூட பேசிட்டு சரி ஓகே எந்திரிச்சு ரெடியாகு நான் போயிட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க எந்திரிச்சு ரெடியாக இருந்திருப்பீங்க டைம் கூட பார்க்காம. இப்போ உங்கள் மாமா அப்படியே பார்க்குறாரு, டே ஃபுல்லாக பார்க்குறாரு. லூஸு லூஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீங்கள் வந்துட்டு சாரி மாமா நான் ஒரு ஆர்வக்கோளாறுல வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப வெளியே வந்துட்டு அந்த ஆடு மாடெல்லாம் கட்டுவாங்களோ. ஸோ அங்கே தண்ணியெல்லாம் இருக்கும், தொட்டியெல்லாம் இருக்கும், தண்ணியெல்லாம் இருக்கா. ஸோ அப்படியே பார்க்குறீங்க. டே வந்துட்டு சரி ஓகே நீ போ நான் போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அம்மா ஒரே நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க அந்த தொட்டிக்கிட்ட. அவர் வந்துட்டு என்னாச்சு எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கிட்ட வராரு. ஸோ அப்படி கிட்ட வரும்போது என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு பாத்திரம் இருக்கும், அந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே தொட்டிலுக்கு தண்ணி மட்டும் அப்படியே ஃபுல்லாக ஊற்றிட்டீங்க. அவ்வளோதான், அவர் நினைஞ்சாச்சு. இப்போதைக்கு அவருக்கு தூக்கம் அதுக்கப்புறம் வராது. ஸோ பார்க்குறீங்க இதுக்கு மேலே நீ தூங்க மாட்டேதானே அப்படின்னு சொல்லவும் சண்டானி உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, நீ ஜாமத்தில் கூட்டு வந்து இப்படி தண்ணி ஊற்றிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இப்போ நான் உனக்கு குளிக்கவா வச்சேன், சும்மா தனிக்கோ ஓவரா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் நீ குளிக்கவே வைப்பியா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஐயா அடைச்சி என்ன இப்படியெல்லாம் தர அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு ஈஸி நான் அப்படி சொல்லலை, நான் வந்துட்டு ஐயோ கடவுளே நான் எதுவும் உங்கள்கிட்ட பேசினாலும் நீ டபுள் மீனிங்காக புரிஞ்சுக்கிறேன், நீ சரியில்லை வர வர நீ ரொம்ப மோசமாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே வாமாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடிச்சு எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க. எங்கே அப்படின்னா வீட்டு மொட்டை மாடிக்கு தான். ஸோ அந்த மொட்டை மாடிக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப அவர் கேட்குறாரு, இப்போ இந்நேரத்தில் இங்கே இதுக்கு பனி பெய்துவா உள்ளே போகலான்னு கூப்பிட்றாரு. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே கூட்டு போகிறீங்க. அவர் வந்துட்டு பின்னாடியே வராரு. ஒரு வழியாக மேலே அந்த அந்த மெத்த மேலே படிக்கிறதெல்லாம் ஏறி மேலே போயாச்சு. போயிட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டு நடு மெத்த இருக்குது. ஸோ அதாவது மொட்டை மாடியில் நடு இடத்துல உட்காந்துட்டு அப்படியே பேன் படுத்துறீங்க. ஸோ அவர் பார்க்குறாரு, லூஸ் இந்நேரத்தில் இங்கே வந்து படுத்துருக்கிற பனி பெய்யுது சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அது பரவாயில்ல இங்கே உட்காருமாமா அப்படின்னு சொல்லவும் அவர் வந்துட்டு உட்காராரு.
அப்படியே வந்துட்டு மேலே அந்த ஏதோ நட்சத்திரத்தெல்லாம் காட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஒரு சின்ன வயசுல இருக்கிறப்ப இதே மாதிரி இதே இடத்துல படுத்துட்டு இதே மாதிரி ஆனால் இந்த இடத்துல ஒரு கட்டில் இருந்துச்சு. அந்த கட்டில காணப்போம். ஸோ அதனால தான் கீழே படுக்கதாயிடுச்சு. ஸோ அந்த கட்டில படுத்துட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருப்போம்ல. இந்த ஸ்டார் நீ, இந்த ஸ்டார் நான், இதுக்கப்புறம் இது வந்துட்டு நமக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும். டேக் வந்து ஷை ஆகுது. ஈச்சி என்ன அப்போ எதுவும் விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தது, இப்போ அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு சீரியஸாக எடுத்துக்காது அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு நான் சீரியஸாக தாண்டா எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது நீ இது நான் இந்த நடுவில் இருக்கு நம்மளோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிடுறீங்க. அவர் பார்க்குறாரு என்னடா இவன் இவ்வளோ ஓவராக அட்வான்ஸ்டாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இருக்கிறதில்ல. நீங்கள் எதா இருந்தாலும் பட்டுன்னு பேசிடுறீங்களா? ஸோ அவருக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே இருக்கா. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபாரின் சைடு சிட்டி சைடு இருந்திருப்பீங்க. அதனால நீங்கள் ஏதாவது டக்குன்னு பேசிடுறீங்க. ஆனால் அவங்க வந்துட்டு எப்படின்னா கொஞ்சம் வில்லேஜ் சைடில் இருக்கவும் டக்குன்னு எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. ஒரு மாதிரி ஷை ஆகிக்கிறாரா. நீங்கள் பார்க்குறீங்க என்ன மாமா ப்ளஷ் ஆகிட்டு இருக்கிற போல வெக்கல வருது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஏச்சி வாய் மூடு எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு இங்கே பாரு நான் உங்ககிட்ட தானே பேசுகிறேன். தப்பாக ஏதாவது பேசினா சொல்லு. நான் வேணா ஜெயிலுக்கு போகவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜெயிலுக்கா? சரி ஓகே போ சீக்கிரம் போய் தொலை ஜெயிலுக்காவது போ அப்படின்னு சொல்லவும் ஜெயில் வந்துட்டு உங்களோட ஹார்ட்டில் கட்டிக்கிறமாம்மா அந்த ஹார்ட்டுக்கு அதை கொஞ்சம் திறந்தினா நான் ஜெயிலுக்குள்ளே போயிடுவேன் தாராளமாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஃப்ளிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு இப்போ தான் புரியுது நீங்கள் எப்படி பேசுறீங்கன்னு. அவர் வந்துட்டு இதெல்லாம் சரியா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறார். நீங்கள் வந்துட்டு அப்படியே எடுத்து அப்படி கீழே அதை பக்கத்துலேயே படுக்க வச்சுட்டு இன்னும் அந்த ஸ்டார்லாம் காட்டிகிட்டே ஏதோ கதை பேசிகிட்டே இருக்கிறீங்க. அவரும் கேட்டுகிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் பேசுறது எல்லாமே. ஸோ அப்படியே தலைக்கு கை கொடுத்து அப்படியே உங்கள் பக்கம் சாஞ்சு படுத்துட்டு உங்களை அப்படியே அட்மைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பேசுறதெல்லாம் அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இது மாதிரி தான் அந்த டே ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பியாக அந்த நைட் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ 2 பேரும் அங்கேயே பேசி டயர்டாகி அங்கேயே தூங்கியிருப்பீங்க. இப்போ காலையில் விடிஞ்சிருச்சு. ஸோ விடியிறப்போ ஏதாவது காய போடுவாங்கள்ல அங்கெல்லாம் கிராமத்து சைடில் ஏதாவது காய போட்டால் மொட்டை மாடிக்கு மெத்தைக்கு வருவாங்களோ. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வராங்க. உங்களோட அத்தை தான் வராங்க. மேலே வரும்போது இப்படி 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அதாவது ஒரே பக்கம் கீழே எதுவும் விரிச்சு கூட போடல. அப்படியே 2 பேரும் பேடு படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க. எப்படின்னா டேவோட கையில் நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு மாதிரி அவரை ஹோல்டு பண்ணி கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு வெக்கம் வந்துடுச்சு. ஸோ அப்படியே நாங்கள் வந்து ஓடிட்டாங்க. ஸோ ஓடி போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கீழே போயிட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. இந்த மேலே எந்த கோலத்தில் நீங்கள் கிடக்குறீங்கன்னா உங்களோட கால் வந்துட்டு டேவோட கால் மேலே இருக்குது. ஸோ உங்களோட கை வந்துட்டு டேவோட ஹிப்பை ஹோல்டு பண்ணிக்குது. நீங்கள் உங்களோட தலை டேவோட கை மேலே இருக்குது. ஸோ இப்படி தான் தூங்கிட்டு இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு பேண்ட் தூங்கியிருக்கா. நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே அவர் கவர் பண்ணி பிடிச்சி தான் தூங்கிட்டு இருக்கிறீங்களா. ஒரு டெடி பேர் கட்டி பிடிச்சி தூங்கினா எப்படி இருக்கும் அது மாதிரி தூங்கிட்டு இருக்கிறீங்க. கீழே போன அத்தை சும்மாலாம் இல்லை உங்கள் அம்மா அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் அதாவது உங்களோட மாமா அப்புறம் சொந்தக்காரங்க இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாரும் மேலே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி வெக்கமாக வருது. ஷை ஆகிட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு மாதிரி லைட்டாக சன்லைட் படுற மாதிரி இருக்கா. ஐயோ என்ன சொல்கிறது அப்படின்னு லைட்டாக கண்ணை திறக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் வந்துட்டு இந்த பக்கம் இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் லைட்டாக காதில் கேட்டுருச்சு. அவ்வளோதான் உங்களுக்கு செம ஷை ஆகிடுச்சு. ஐயோ என்ன இத்தனை பேர் நிற்கிறாங்க. மூச்சு இப்போ நம்ம கண்ணை முடிச்சோன்னா நமக்கு ஒரே அசிங்கமாக இருக்கு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னும் டைட்டாக டேபிள் வந்துட்டு நல்லா இன்னும் நல்லா டைட்டாக பிடிச்சி கட்டி பிடிச்சி படுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. கை காலெலாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகிடுச்சு. அப்படியே வந்துட்டு நீங்கள் இது மாதிரி வியர்டாக பண்ணவும் டேக்கர் மேலே லைட்டாக தூக்கம் தெரியுது. ஸோ அவர் வந்துட்டு தூக்கத்தில் அப்படி திரும்பி இன்னும் டைட்டாக அவர் இந்த வரைக்கும் உங்களை ஹக் பண்ணி இருக்க மாட்டார். ஸோ அப்படி சும்மா படுத்திருப்பாரு. ஸோ இப்போ வந்துட்டு அப்படி திரும்பி படுக்கிறப்ப உங்களை அவரும் சேர்த்து உங்களை ஒரு மாதிரி டைட்டாக கட்டி பிடிச்சி இழுத்து படுக்க வச்சுட்டாரா. ஸோ அவ்வளோதான். இது மாதிரி 2 பேர் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்காங்க. இவங்களை விட்டால் இப்படியே தான் இருப்பாங்க போல எழுப்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்களோட அப்பா வந்துட்டு அது உங்களோட மாமா வந்து ஏம்மா பையனே எந்திரிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களுக்கு தான் தூக்கம் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் கண்ணையே முழிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு மாதிரி எம்பாரஸாக இருக்குன்ட்டு. ஸோ டே தான் வந்துட்டு எந்திரிக்க வைக்கிறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஒவ்வொரு மாதிரி சும்மா கலாய்ச்சிட்டு நிற்கவும் அவ்வளோதான் டேக் வந்துட்டு ஆத்தாடி இது எப்படா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. பக்கத்தில் அவர் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணி பார்த்துருக்காரு. நீங்களும் அவரை டைட்டாக கட்டி பிடிச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதான் டேக் வந்துட்டு செம்மையாக இதாகிடுச்சு. ஐயோ போச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா எந்திரிக்கல. அப்புறம் வந்துட்டு அப்படியே தலை மூஞ்சியெல்லாம் அப்படி மறைச்சு அந்த பக்கம் படுத்துக்கிட்டாரு. ஸோ எல்லாரும் தயவு செஞ்சு போங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் வந்துட்டு சரி ஓகே சீக்கிரம் வந்தீங்கன்னா சரி அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களாம் போனதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே கேட்குறீங்க மாமா அதெல்லாம் போயிட்டாங்களா மாமா அப்படின்னு கேட்கவும் அடியே உனக்கு எல்லாமே முன்னாடியே தெரியுமா நான் தூங்குறேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ மாமா நான் ஃபஸ்ட்டே கண்ணை முடிச்சிட்டேன் மாமா. இவங்க அதுக்குள்ளே எல்லாரும் வந்து நின்றுட்டு இருந்தாங்களா. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ சொல்லி எல்லாரும் போயிட்டாங்களான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குசுன்னு பேசிகிட்டே இருக்கிறீங்களா. ஸோ அவர் அப்படியே லைட்டாக அந்த பக்கம் கையை மட்டும் எடுத்துகிட்டு பார்க்குறாரு. ஸோ யாருமே இல்லை. அப்பா சாமி எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே இப்போ எந்திரிக்கிறாரு. ஸோ எந்திரிக்கிறப்ப நீங்க வந்துட்டு, "மாமா இரு நானும் எந்திரிக்கிறேன் கைய குடு" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சிருப்பாரா? ஸோ எந்திரிக்கிறப்ப நீங்க திரும்ப அவரோட காலர புடிச்சு எந்திரிக்கிறேங்கிற பேர்ல டக்குன்னு பின்னாடி இழுத்துறீங்க. அவர் வந்து உங்க மேலேயே விழுந்துட்டாரு. அவ்வளோதான். திரும்ப வந்துட்டு மறுபடியும் ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா யாரும் போகல. எல்லாரும் உங்க கால் மாட்டுல நின்னு இருப்பாங்க. ஸோ இப்போ ஆயிட்டு அதாவது நீங்க கண்ண மூடிச்சா தெரியாத மாரி தலைமாட்டுல நின்னுருக்காங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. "ஓ! அப்ப 2 பேரும் வந்துட்டு சேர்ந்து வச்சு தான் இந்த மாரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? சரி ஓகே சொல்லுங்க. எந்திரிங்க" அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்துட்டு எந்திரிச்சு அப்படியே நின்னுக்கிறீங்க. 2 பேர் தலைய குனிஞ்சு நின்னுட்டு இருக்கீங்க. எல்லாரும் உங்கள சுத்தி வளைச்சுட்டாங்க. எல்லாரும் அப்படியே பயங்கரமா கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் சரி சொல்லுங்க. எந்நேரத்துலருந்து இங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறீங்க? எப்ப இருந்து இந்த மாதிரிலாம் நடக்குது? எத்தன நாள் நீங்க வந்துட்டு ஃபோன்ல பேசுனீங்க? எல்லாமே உண்மைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க பார்க்குறீங்க, ஏய் சாமி சத்தியமா நான் அங்க ஃபோன்ல ஒரு நாள் கூட பேசுனது இல்லப்பா அப்படின்னு சொல்லவும், நம்ப மாட்டேங்கிறாங்க. இல்லையே ஒரே நாள்ல பார்த்துட்டு இந்த அளவுக்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க என் மாமா கூட தான் இப்படிதான் தூங்கிட்டு இருக்கேன். ஏதோ புதுசா நான் தூங்குற மாதிரி சொல்றீங்க. என்ன இடையில ஒரு 10, 15 வருஷம் கேப் விழுந்துருச்சு. அதுக்காக நான் வந்துட்டு எல்லாம் மாத்திக்கணுமா? அப்படியெல்லாம் மாத்திக்க முடியாது. அப்படின்ட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க எல்லாம் கலாய்க்கிறீங்கக்காக நான் வெட்கப்படுவேன்னு நினைக்காதீங்க. இது ஏன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர நல்லா டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி வெட்கமா இருக்குது. ஐயோ விடுடி அப்படிங்கிறாரு. நீங்க இருப்போமா நீ இந்த மாதிரி கூச்சப்படாத. அதனால தான் எல்லாரும் இந்த மாதிரி கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அவருக்கு வந்து செம்மையா ஷை ஆகுது. உங்களை பிடிச்சி தள்ளி விட்டு கீழே ஓடிட்டாரு. ஸோ எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு "ஏய் மாமா ஓடாத. நீ ஓடுனது எல்லாரும் கலாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறீங்க. இப்படிதான் ஒரு 1 மந்த் போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டடீஸ்லாம் ஹையர் ஸ்டடீஸ் இருக்குல்ல. ஸோ நீங்க காலேஜெல்லாம் சேரணும். அதனால வந்து உங்க டாடி வர சொல்லி கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. நான் ஒரு பிளான்ல வந்தேன். இவரு ஒரு பிளான்ல பண்ணியிருக்காரு. இல்ல, இல்ல. நீ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி நீங்களே உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க. உங்க மம்மி வந்துட்டு கேட்குறாங்க. சரி ஓகே கிளம்பலாமா? ஒரு 2 டேஸ் கழிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க வந்துட்டு கிளம்புமா அப்படின்னு சொல்றீங்க. அவங்க பார்க்குறாங்க. கிளம்பலாமான்னு கேட்டேன். நான் கிளம்பட்டான்னு கேட்கல அப்படின்னு சொல்லவும், நான் தான் சொல்றேன்ல. நீ கிளம்புமா நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பார்க்குறாங்க. என்னடி பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன என்ன? திரும்ப நீ உன் புருஷன அதாவது நீ உன் புருஷன் அங்க இருக்காங்க, நீ அங்க போற. அப்ப என் புருஷன் இங்க தானே இருக்காங்க. அப்ப நான் இங்க தானே இருப்பேன். என்ன நெனச்சுட்டு இருக்கிறீங்க? ஏதோ நான் அப்ப சின்ன பிள்ளை. நீங்க பேச்சு கேட்டு வந்துட்டேன் உங்க பின்னாடி. ஆனா இப்பலாம் நான் வர வாய்ப்பே கிடையாது. எனக்கு இன்னும் ஒரு ஒரு 2, 3 மந்த்ஸ்ல வந்துட்டு 18 வயசு ஆயிரும். இதுக்கப்புறம் நான் எங்க வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி ரூல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ, இப்போ தான் வந்துட்டு அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே போறீங்க. வந்துட்டு வயல்ல இருப்பாரு போல. ஸோ, நீங்க வந்துட்டு வயலுக்கு போறீங்க. அங்க வந்துட்டுட்டே அந்த ஃபார்மிங்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ, அதுக்கு ஏதோ உரம் காட்டுக்கு உரம் போடுவாங்கல்ல. உரமா அது போடுவாங்கல்ல. ஸோ, அந்த மாரி ஏதோ உப்பெல்லாம் தெளிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ, "மாமோய்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துலலாம் பார்க்குற மாரியே கூப்பிடுறீங்களா? ஸோ, அவரு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கவும் ஒரு மாரி அவருக்கு அப்படியே செமையா ஸ்டன்னிங்கா ஆயிட்டாரு. ஏன் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு தாவணி பாவாடை கட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதான். அவரு வந்துட்டு பேன்னு உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ, உங்களையே பார்த்துட்டு இருக்கவும், நீங்க வந்துட்டு, "இங்க வா என்னால இங்க நடக்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஸோ, அவரும் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, நீங்க இப்படி கூப்பிடுறீங்களேன்னு பேன் உங்களையே பார்த்துட்டு நடந்து வர, நீங்களும் பேன் அவரையே பார்த்துட்டு நடந்து போக, 2 பேரும் இப்படியே நடந்து போக, ஒரு இடத்துல வழுக்கி 2 பேரும் இப்படியே பொத்துன்னு விழ போறீங்க. அதாவது நீங்க தான் ஃபர்ஸ்ட் விழ போயிருப்பீங்க. உங்கள பிடிக்க வந்து டேவும் சேர்ந்து விழுந்து 2 பேரும் அந்த சேத்துக்குள்ள அப்படியே விழுந்து பெரண்டு அவ்வளோதான் ஃபுல்லா சேராயிருச்சு. எந்திரிச்சு பார்த்தா அவ்வளோதான். நீங்க வந்துட்டு, "ஐயய்யோ! நான் உன்ன மயக்கத்துக்காக இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமான்னு" சொல்லிட்டீங்க. அவர்ட்ட "மயக்குறியா?" அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல மாமா. அதாவது இம்ப்ரெஸ் பண்றத தமிழ்ல அப்படியா சொல்லுவாங்க மயக்கிறதா? ஐயோ! தெரியலையே. தமிழ் கொஞ்சம் கரெக்ட்டா தெரிய மாட்டேங்குது மாமா. உன்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கு. ஓகேவா? தப்பா புரிஞ்சுக்காத நீ என்ன அப்படின்னு சொல்லவும், ஏதோ ஒண்ணு. ஆனா இந்த மயக்கமும் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்க ஒரு மாதிரி உங்களுக்கு ஷை ஆகுது. "ஏன் என்ன இப்படியெல்லாம் பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. "அட உனக்கு வெட்கலாம் வேற வருமா?" அப்படின்னு கேட்குறாரு. ஸோ 2 பேரும் இப்படி சேத்துக்குள்ள நின்னுட்டு தான் பேசிட்டு இருக்கீங்க. அப்படியே சரி ஓகேவா போயிட்டு முதல்ல இந்த சேரெல்லாம் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பம்ப் செட்டு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த தண்ணி வரும்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு போகலான்ட்டு 2 பேர் போயிட்டு இருக்கிறீங்க. அப்படி போகிறப்போ அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் போயிடுச்சு. ஸோ தண்ணி எடுத்து விட முடியல. உங்களுக்கு அவ்வளோதான் கடுப்பாயிடுச்சு. ஐயோ எனக்கு இந்த சேர்லாம் அரிக்குது மாமா அப்படின்னு சொல்லவும், அப்போ எனக்கு மட்டும் நீ இனிக்குதா எனக்கும் தாடி அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கன்ட்டு ஏமாம்மா நீ இங்கே தானே இருக்க உனக்கு என்ன அரிக்குது அதெல்லாம் இல்லை உனக்கு இங்கே பழகி இருக்குல்ல ஆனால் எனக்கு இங்கே பழகலை மாமா இனிமேல் தான் நான் பழகிக்கணும் அப்படின்னு சொல்லவும் நீ எனக்கு இதெல்லாம் பழகுற அப்படின்னு கேட்குறாரு. நான் இங்கே தான் இருக்க போகிறேன் ஸோ இதெல்லாம் பழகிக்கணும்ல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. "இங்க இருக்க போறியா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமா, இருக்க மாட்டேனா? என்ன நான் போயிருவேன்னு நெனச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி முதல்ல வா போலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கே போறீங்க. 2 பேத்தையும் பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீங்க அப்படியே உங்க மாமா கிட்ட சொல்றீங்க, "மாமா சும்மாவே நம்மள பொருட்காட்சி மாரி பார்ப்பாங்க. இப்ப பார்த்தியா? மியூசியத்துல வச்சு பார்க்குற மாரி சிரிச்சு சிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம காமெடியா பண்ணிட்டு இருக்கிறோம். நாமளே விழுந்து வாரி வந்துட்டு இருக்கோம். பார்த்தியா கொஞ்சம் கூட இவங்களுக்கு யாருக்கு நம்ம மேல பாசமே இல்ல மாமா. எல்லாம் சிரிச்சுட்டு இருக்குதுங்க லூசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஆளுக்கு ஒரு வாஷ்ரூம்ல போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இது பண்ணிட்டு வேற ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு 2 நாள் இதே மாரி தான் போயிருக்கும். ஸோ, நீங்க வந்துட்டு அந்த ஊருக்கு போற மென்டாலிட்டிலே இல்ல. நீங்க வந்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இப்ப தான் உங்க மம்மியும் வந்துட்டு பார்க்குறாங்க. இது இந்த ட்ராலில இல்ல, அந்த ட்ராலில இல்லன்னு பார்க்குறாங்க. ஸோ, உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு ஷாக்கு. "அடியே இதெல்லாம் எதுக்குடி?" அப்படின்னு கேட்கவும், "நான் இங்கேயே படிக்க போறேன். என் மாமா இருக்கிற இடத்துல நான் இருப்பேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்க பார்க்குறாங்க மேலே கீழயும். "ஓ! அப்போ ஃபைனலா நீ இங்க தான் இருக்க போறியா?" அப்படின்னு சொல்லவும், "இங்க தான் இருப்பேன்." அப்படிங்கிற மாரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டீங்க. ஸோ, எல்லாரும் கேட்குறாங்க, "கண்டிப்பா நீ இங்க தான் இருக்கணுமா?" அப்படின்னு கேட்கவும், உங்க அத்தை, மாமா அப்படி கேட்கவும் உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. "என்னத்த நான் இங்க தான் இருக்கணும்னு ஆசையா வந்தா, இங்க தான் இருக்கணுமான்னு கேட்குறீங்க.
அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. நான் இருந்தா இங்க தான் இருப்பேன். படிச்சா இங்க தான் படிப்பேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு அப்படியே அப்படின்னு திரும்பிட்டு போயிட்டீங்க. ஸோ உங்க மம்மி வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் ரெடி பண்ணியாச்சு. சரி ஓகேப்பா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு டேவ கூப்பிடுறாங்க. டேவ் வந்துட்டு ஓகே அத்த கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாக்குறீங்க, மாமா என்ன அவங்களோட அண்ணா கூட்டிட்டு போயிட்டு அவங்கள ஃப்ளைட் வச்சுட்டோம். நீ இங்கே இரு நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி ஓகே நானும் வரட்டா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இல்லை நீ இங்கே இரு, நீங்க தானே இருந்து படிக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ உங்களோட மம்மி வந்துட்டு இங்கே பாரு விடு, நீ தான் இங்கே தான் இருப்பேன் இங்கே தான் படிப்பேன்னு சொல்லிட்டல, நீ இங்கே இரு இங்கே படி, உன்னை யார் வேணான்னு சொன்னா. இப்போதைக்கு அங்கே டேபிளில் வந்துட்டு டிக்கெட் இருக்கும், ஃப்ளைட் டிக்கெட். ஸோ அதை மட்டும் எடுத்து வரேன், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு முதல்ல நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ டிக்கெட் எடுத்து பார்க்குறப்ப 2 டிக்கெட் இருக்குது. இது நீங்கள் டிக்கெட் பேர்லாம் பார்க்கலாம். ஸோ டிக்கெட் மட்டும் 2 இருக்குது. அப்படியே செம கடுப்பாயிடுச்சு. அப்படியே செம ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே அந்த லக்கேஜ்லாம் பார்க்குறீங்க, நிறையா இருக்குது. ஏமா எனக்கு தெரியாமல் நீ என்னோட லக்கேஜ்லாம் எடுத்து வச்சிட்டியா? 2 டிக்கெட் எதுக்கு நான் வரலன்னு சொன்னேன்ல, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லவும், உங்கள் மாதிரி மேலே கீழே பார்த்துட்டு இப்போ உனக்கு யாரு டிக்கெட் போட்டா அப்படின்னு கேட்கவும், அப்போ இந்த 2வது டிக்கெட் யாருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்படி கேட்கவும் டேவ் வந்துட்டு முன்னாடி நிற்கிறாரு. உங்களுக்கு புரியல. அவர் நிற்கவும், மாமா நீ தள்ளு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தள்ளி விட்டுட்டு, இந்த 2வது டிக்கெட் யாருக்குமா அப்படின்னு கேட்கவும், திரும்ப வந்து எனக்கு தாண்டி அப்படிங்கிறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு ஷாக். இது உனக்கா மாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஆமாம் அது அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி இது எது டே மாமா உனக்கா அப்படின்னு கேட்டு, ஆமாடி எனக்கு தான், என்ன இப்போ நீ தான் இங்கே தான் படிப்பேன், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், நீங்கள் இரு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இருமாமா எனக்கு ஒன்றும் புரியல. நான் நீ இருக்கேன்னு தான் மாமா இங்கே இருக்குன்னு சொன்னால், நீ எதுக்கு மாமா அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லவும், நான் எதுக்கு அங்கே போகிறேன்னா நான் அங்கே படிக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா நீ தான் காலேஜெல்லாம் முடிச்சிட்டில்ல மாமா அப்படின்னு சொல்லவும், நான் 3 இயர்ஸ் தான் முடித்தேன், எனக்கு வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல எனக்கு இந்த லா படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, நாங்கள் ஒரு நல்ல யூனிவர்சிட்டி பார்த்துருக்கேன், ஸோ நாங்கள் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனில் போட்டு கிட்டத்தட்ட ஜாயினே பண்ணிட்டாரு போல். அதெல்லாம் இப்போ தான் சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஐயோ கடவுளே போச்சு எல்லாமே போச்சு மாமா, இப்போ நீ கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அடியே நாங்கள் படிக்கணும், நான் போகணும், நீ தான் வந்துட்டு வரமாட்டேன்னு சொன்னேன், நாங்கள் எத்தனை தடவை கேட்டோம் கண்டிப்பாக அங்கே போய் ஆகணுமா, அதாவது இங்கே தான் இருந்து ஆகணுமான்னு கேட்டோம்ல. என் அம்மா அப்பா கூட கேட்டாங்களா, நீ தான் வந்துட்டு ஓவராக பேசினேன், இதுதான் இங்கே தான் இருப்பேன் இல்லைனா செத்துட்டு வந்த அளவுக்கு பேசினேன், அதனால சரி இங்கே இரு, உனக்கு காலேஜெல்லாம் அட்மிஷன் வந்துட்டு போட்டாச்சு ஓகேவா. ஸோ அந்த காலேஜுக்கு வந்துட்டு நல்ல பெரிய காலேஜ் தான், இங்கேயும் இருக்குது, அதை நீ ஒரு 3 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரனவா அப்படிங்கிற சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அவ்வளோதான் உங்களுக்கு உயிரே இல்லை. போயிட்டு ஐயோ அம்மா எனக்கு ஒரு டிக்கெட் போடுவேன் எனக்கு ஒரு டிக்கெட் போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு இருன்னு நினச்சிட்டு இருக்கிறேன், கடைசி நேரத்தில் டிக்கெட் போடனா நாங்கள் தான் 2 நாளைக்கு முன்னே கேட்டல, நீ தான் வேணாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து உங்களை அப்படியே பயங்கரமாக புள்ளி பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே உங்களுக்கு பயங்கரமாக கடலில் கலங்கிருச்சு. நீ பாருங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்கல்ல, இதெல்லாம் ஏன் எனக்கு முன்னாடி சொல்ல, நான் மாமா இருக்காருன்னு தான் நான் இங்கேயும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்க மாதிரி இருக்கிறாங்க. நீ பாரு நீ தான் வரலன்னு இல்லை, இப்போ உனக்கு டிக்கெட் திடீர்னு நான் எங்கேருந்து கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இது நம்ம பழி வாங்காதமா ப்ளீஸ்மா, இல்லைன்னா நாளைக்கு போகலாமா எல்லாம் ஒட்டுக்க நாளைக்கு போகலாம் அப்படிங்கும். இங்கே பாரு ஃப்ளைட் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணால் இதை வந்துட்டு பேமெண்ட் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், தருவாங்களம்மா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை இந்த ஃப்ளைட்டுக்கு தரமாட்டாங்க, காசு உங்கள் அப்பா கொடுக்குதுன்னு கேட்குறாங்க. பின்ன எங்கள் அப்பா கொடுக்காம நீயா கொடுத்த, அப்பா தான் நம்ம ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லவும், வாயை மூடி உங்கள் அப்பா கொடுத்தாருன்னா சரி இப்போ என்ன, இப்போதைக்கு நாங்கள் 2 பேரும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து காரில் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்களும் ஓடி போயிட்டு மேலே இருக்கிற உங்களோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு ஓடி வரீங்க. ஸோ ஓடி வந்து நீங்களும் காருக்குள்ளே எடுத்து வைக்கிறீங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க உங்களை பார்த்துட்டு உங்கள் மம்மி சொல்கிறாங்க, பாரு நீ என்னதான் பண்ணாலும் உன்னால இன்னைக்கு வர முடியாது, உனக்கு டிக்கெட் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா விட்டுட்டு மட்டும் போயிடாதம்மா மாமா, முன்னாடி போயிட்டு டிக்கெட் அப்படியே கை பிடிச்சி நிற்கிறீங்க. அப்படியே வந்து தேர்ந்துட்டீங்க பாரு, நாங்கள் தான் ஃபர்ஸ்டே கேட்டோம்ல டிக்கெட் இல்லடி அப்படிங்கும். மாமா ப்ளீஸ் மாமா நீ இரு மாமா, நாளைக்கு 2 பேரும் போயிடலாம் மாமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ யோசிக்க பார்த்து அப்பா சாமி கடவுளே, அம்மா நீ மட்டும் போம்மா, நாளைக்கு நானும் மாமாவும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நல்லா யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு நீ வந்துட்டு இங்கே வரலனாலும் உனக்கு ஃப்ளைட் நல்லா பழக்கம் இருக்குது. ஆனால் என்னோட மாப்பிள்ளை பையனுக்கு, அதாவது என் மருமக பையனுக்கு அப்படி கிடையாது. அவன் என்னதான் நல்லா படித்து சூப்பராகவே இருந்தாலும் அவனுக்கு ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் அப்படிங்கிறனால கற்றுக் கொடுக்க ஆள் வேணும் ஓகேவா. ஸோ இன்றைக்கி அவனை நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ நாளைக்கு பத்திரமா வந்து சேரு, உனக்கு டிக்கெட் நாளைக்கு போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அவங்க பாட்டுக்கு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கார் போயிடுச்சு. உங்களுக்கு அவ்வளோதான் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுச்சு. இப்படியே பயங்கரமாக கண்ணிலெல்லாம் தண்ணி வந்துட்டு, இப்படியே என்னை ஏமாற்றிட்டீங்களா, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா, நான் போனீங்களான்னு அப்படியே மண்ணை வறுத்து விட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி பார்க்குறீங்க கார் நிற்குமா, ஒரு வேலை டிக்கெட் வச்சுட்டே போய் சொல்கிறாங்களா, ப்ராங்க் பண்ணுறாங்களான்ட்டு கொஞ்சம் தூரம் போய் கார் நிற்கிது. அப்படியே ஓடுறீங்க. அப்பா ஒரு வேலை நம்ம ப்ராங்க் தான் பண்ணியிருப்பாங்க போல், ஸோ நம்ம போய் ஏறிக்கலான்ட்டு நீங்கள் ஓட திரும்ப கார் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏதோ கார் வந்துட்டு லைட்டாக ஸ்டக் ஆகிருக்க மாட்டேன் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஆன் பண்ணி மறுபடியும் போயிருக்கு. ஸோ அது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு பாதி தூரம் ஓடிட்டு அப்படி திரும்பி பார்க்குறீங்க. அவ்வளோதான் போயிட்டாங்க, இதுக்கு மேலே பார்த்து என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு தாவணி தான் கட்டியிருப்பீங்களா. ஸோ அதெல்லாம் இழுத்து அப்படி இடுப்பில் சொருகிட்டு அவ்வளோதான் போச்சு, எல்லாம் போச்சு. என்ன பண்ணுறது, என் மாமா கூட ஃப்ளைட்டில் போகலான்ட்டு இருக்கோம்.
என்ன பண்ணுறது, கிடைச்ச வாய்ப்பு எல்லாமே நாசமாக போச்சு. எப்படி தான் இப்படி இருக்கிறாங்களோ தெரியல. எனக்கு அதாவது என் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே எனக்கு சூனிய வைக்கிறாங்க. இந்த இந்த ஊர், இந்த காற்று எல்லாமே என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் எனக்கு ஆபத்தாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே பல இதை பிணத்திட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. உங்களோட அத்தை மாமா பார்க்குறாங்க. எனக்கு நீ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும், என்ன நொன்னாச்சு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கேள்வி வேறு போங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க உள்ள. ஸோ அவங்களுக்கு செம சிரிப்பாக இருக்குது. நீங்கள் இன்னுமே அந்த சைல்டிஷாகவே இருக்கீங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டேடி மறுபடியும் உங்களுக்கு தனியாக ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த விடிஞ்சு அடுத்த நாள் ஃப்ளைட்டு எந்நேரம் வருமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. அங்கே வெளியே எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாம் வெளியே தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு அந்த லக்கேஜ் எல்லாம் திரும்ப மறுபடியும் மேலே கீழே எடுத்து வர முடியாதுன்ட்டு அப்படியே வெளியே வச்சிருப்பீங்க. ஸோ திரும்ப அவங்கள கொண்டு போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு அந்த ஜீப் வந்தது. திங்ஸ் எல்லாம் நைட்டே எடுத்து காரில் வச்சிட்டிங்க, அந்த ஜீப்பில் வச்சிட்டிங்க. ஸோ அடுத்த நாள் விடிய வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. சாப்பிட கூப்பிடுறாங்க, அப்படி போகிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ நாளாக அந்த ஒரு மாதத்துக்கு மேலே டே கூட பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு சுற்றிட்டு ஓடிட்டு இருப்பீங்களோ. ஸோ அதே ஞாபகமாக வருது. ஐயோ, ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியல விட்டுட்டு, என்ன பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கா. ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க, இங்கே பாரு, நாளைக்கு நீ போயிடுவேன் சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் டேம் அம்மா அங்கே தான் இருப்பா, நீ பார்த்துக்குவியாம டெய்லியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் நான் ஃப்ளைட்டில் என் மாமா கூட தனியாக போகலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் எங்கள் அம்மா எல்லாத்தையும் கெடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி கத்தவும், உங்கள் மம்மி வந்துட்டு வீடியோ கால் இருந்துருப்பாங்க போல். ஸோ உடனே பார்த்துட்டேன், என்னடி என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பேசுகிறாங்க. உனக்கு ஃப்ளைட்டில் யாருமா வீடியோ கால் பண்ண அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபோனை வாங்கி கட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. போய் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு காலையில் விடியுது. ஸோ செம்ம ஃபாஸ்ட் ஆகிடுச்சு, ரெடி ஆகிட்டு அப்படி ஃபுல்லாக ரெடி ஆகி முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வரீங்க. ஸோ ஒரு வழியாக உங்களை வந்துட்டு உங்களோட மாமா தான் வந்து ட்ராப் பண்ணுறாரு. ஸோ ஏர்போர்ட்டில் எல்லாத்துக்கும் ஒரு ஹக்கல் கொடுத்து பாயெல்லாம் சொல்லிட்டு கடையெல்லாம் பிடிச்சி ஒரு வழியாக அந்த பாசம் அந்த பாசனை அப்படியே ஃப்ளைட் ஏறுறீங்க. ஸோ ஃப்ளைட் ஏறுறப்போ உங்களுக்குன்னா, ஐயோ கடவுளே, மறுபடியும் அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. ஸோ அப்படி டேக் ஆஃப் ஆகுறப்போ உங்களுக்கு திரும்ப கண்ணை மூடுறீங்க. அதே ஞாபகம் என்னன்னா, லாஸ்ட் டைம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு ஃப்ளைட் ஏறி வரும்போது உங்களோட பழைய ஞாபகங்கள் நினச்சி பார்க்குறப்ப உங்கள் அம்மா நிறைய கேள்வி கேட்டுருப்பாங்களா, உங்கள் அம்மாவுக்கு வேறு யாராவது பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறதுன்னு. என்னதான் உங்கள் மம்மி கிட்ட நீங்கள் அதெல்லாம் இருக்காதுன்னு ஒரு மாதிரி போல்டாக பேசியிருந்தாலும் மனசுல ஒரு ஓரமாக பயம் இருந்திருக்கும். என்ன இருந்தாலும் நம்ம இத்தனை வருஷமாக மாமா பார்க்கவே இல்லை. ஸோ மாமா காலேஜெல்லாம் போயிருப்பாரு. ஸோ யாராவது பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே இருந்திருக்கும். அதை நீங்கள் வெளியே காட்டிக்கல. ஆனால் அந்த ஒரு மாதிரி பயத்தில் தான் நீங்கள் வந்துட்டு ஊருக்கே வந்திருப்பீங்க. பட் இப்போ வந்துட்டு உங்களோட மாமாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களை விட அதிகமாக, அதாவது உங்களுக்கு அவரை பிடிச்சத விட அதிகமாக அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்காக தான் அவர் வந்துட்டு எப்படி ஃபாரினே படிக்கிறதுக்கு போகிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, உங்களோட அத்தை சொல்லியிருப்பாங்க நைட் நீங்கள் தூங்குறப்போ, இந்த மாதிரி வந்துட்டு அவனுக்கு இங்கே படிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருந்துச்சு. ஆனால் அவன் தான் வந்துட்டு எப்படின்னா ஆல்ரெடி உனக்கு என்னப்பா, நீ உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்க, ஆனால் என்னால் முடியுதா, என் பொண்டாட்டி பார்க்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கூட, அதாவது உங்கள் மாமா கூட பயங்கரமாக சண்டை போட்டு அவன் அங்கே சீட் வாங்கியிருக்காமா, உனக்காக தான் வந்திருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு போய் நீ பாரு, ஓகேவா, உங்கள் மாமா உன் கூடயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு செம ஹாப்பியாக இருந்திருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு என் மாமாவுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஃப்ளைட் வந்துட்டு உங்களோட கண்ட்ரியில் லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ லேண்ட் ஆனது அப்படியே அடுத்த செகண்ட் சீக்கிரமாக எல்லாமே எடுத்துகிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஊர் தானே. ஸோ உங்களை தனியாக பிக் பண்ணிக்கிறதுக்கு ஆளெல்லாம் தேவைப்படாது. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அதனால் நீங்கள் யாரும் எதிர்பார்க்கல. நீங்கள் பாட்டுக்கு படப்படன்னு எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளில வரீங்க. ஸோ போர்டிங்லாம் முடிஞ்சு எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு டாக்ஸி ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் டக்குன்னு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கார் வந்து முன்னாடி நிற்கிது. யாரும் அது லூசு பையில ஆள் நிற்கிறது கூட கண்ணு தெரியலையா, இப்படி வந்து கார் நிறுத்துற அப்படின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி கத்துறப்போ அந்த காரில் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் அந்த கண்ணாடி அப்படியே கிளாஸ் இருக்கிற ஸ்லைட் அப்படியே இறங்குது. ஸோ இறங்குறப்ப பார்க்குறீங்க, அது டே தான். உங்களால் நம்பவே முடியல. ஏன்னா ஊரில் நீங்கள் பார்க்குறப்ப எப்படி இருந்திருப்பாருன்னா, அழகாக சந்தனம்லாம் வச்சு செயின்லாம் போட்டு ஒரு மாதிரி அந்த ஷர்ட்டு வேஷ்டி அவ்வளோ அழகாக அதுக்கு ட்ரெடிஷ்னலாகவே தான் இருந்திருப்பாரு. பட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே லெதர் கோட் தான் போட்டிருக்காரு. உள்ள ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு ஒயிட் கலரில், அது நிறைய பிரிண்டடாக இருக்குது. ஸோ ஒரு லெதர் கோட்டு, அதுக்கப்புறமா லெதர் ஜாக்கெட் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் காதில் ஒரு சின்னத்தோடு அப்படியே ஹேர் ஸ்டைலில் ஒரே நாள் அப்படியே மாறி இருக்குது. உங்களால் நம்பவே முடியல, இது என் மாமா தானா இல்லை என் மாமாவோட ட்வின்ஸா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கீங்க. இதில் கண்ணில் வேறு ஒரு கண்ணாடி வேறு. ஸோ அது ஒரு மாதிரி செம்மையாக ஸ்டைலிஷாக இருக்குது அவருக்கு. அது அப்படியே அந்த கண்ணாடி லைட்டாக இறக்கி விட்டுட்டு பட்டிக்காடு வா வந்து ஏறுவா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஒரு மாதிரி நல்லா இங்கிலீஷில் பேசுகிற மாதிரியே பேசுகிறாரா. ஸோ இங்கிலீஷில் தான் பேசுகிறாரு ஆக்சுவலாக உங்ககிட்ட. அவ்வளோதான். நீங்கள் மாமா நீதானா இது அப்படின்ட்டு அந்த கண்ணாடிக்கிட்டே வந்து நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு உள்ள வாடி அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ அப்படியே உள்ள வரீங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ள வந்து உட்காந்துட்டு, மாமா நீதானா இது அப்படின்னு திரும்ப கேட்குறீங்க. இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி மாமா ஒரே நாள் எப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, நான் தான் சொன்னேன்ல, நான் வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறாமலாம் கிடையாது. ஸோ நான் வந்துட்டு அப்பப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிப்பேன். ஆனால் நீ தான் பட்டிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி மேலது கீழே வரைக்கும் பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு தாவணி பாவடையே கட்டிட்டு வந்திருப்பீங்க. இன்னும் தெரியல, உங்களுக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சவும் அதையே கட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஊரில் இருக்கிறப்ப எல்லா நாளும் அதே தான் கட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு நாள் அந்த வயலுக்கு போகிறப்ப கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லா டேஸும் தாவணி பாவாடை தான் கட்டிட்டு இருந்திருப்பீங்களா. ஸோ இப்போ ஊருக்கு வரும்போது கூட இப்படி தான் கட்டிட்டு வரவும் அவர் வந்துட்டு பட்டிக்காடு பட்டிக்காடு அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் வந்துட்டு
மாமா ஆனால் நீ செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. ஸோ உங்கள் மம்மி வந்துட்டு பார்க்குறாங்க. உங்களை பார்த்தா என்னடி இப்படியே வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஏமா அப்படின்னு சொல்லவும், ஐயய்ய என்னோட மருமகனுக்கு நீ கொஞ்சம் கூட சூட் ஆக மாட்டியாட்டுக்குதே. அவன் எவ்வளோ ஸ்டைலிஷாக ஹாட்டாக க்யூட்டாக செக்ஸியாக இருக்கான் பாரு, வாயை மூடுமா அப்படிங்கிறீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் தானே சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி எல்லாம் அந்த ஃப்ளைட்டில் போகிறப்போ என் மாமா இப்படி இருந்தால் பிடிக்கும்னு. ஸோ இந்த மாதிரி உங்கள் மம்மி சொல்லவும் வாயை மூடுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எது செக்ஸியா என்னடா பேசுறீங்கன்னு அப்படியே வந்துட்டு உங்களையும் பார்க்குறாரு. இல்லை நீ வந்துட்டு ஏன் இந்த மாதிரி தான் வந்த அப்படிங்கும். இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு மாமா, அதனால தான் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உண்மை சொல்ல எதுக்கு எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும்னு நினச்சி வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம்மா உனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும்னு நினச்சேன், ஸோ அதனால தான் இப்படியே வந்தேன் அப்படின்னு சொல்லுறீங்க. ஸோ உடனே என்ன சொல்கிறேன்னா, அப்படியெல்லாம் கிடையாது, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், எனக்கு உன்னை பிடிக்கும், உன்னை மட்டும்தான் பிடிக்கும், ஸோ நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட்டுக்குள்ள அப்படியே நச்சுன்னு ரங்கோரம் பாய்ச்சின மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, ஸோ உங்களோட டேம் மாமா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் கூடயே இருக்காரு. அதாவது நீங்கள் வந்துட்டு உங்கள் புருஷன் தேடி போகல, ஸோ உங்கள் புருஷன் உங்களை தேடி வந்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. நான் என் பொண்டாட்டிக்காக நான் அங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் சண்டை போட்டு வந்துருப்பார்ல. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வருது அவர் பார்க்க இருந்தாலும் மாதிரி வைக்கமா ஷையா அப்படியே லைஃப் நல்லா ஹாப்பியாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி நான் இதோட முடிச்சுக்கிறேன் டியர். இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். டட்டா.